ஓகே. குட் மார்னிங். சாரி, குட் ஈவினிங். நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியர் அப்படின்னா மெசேஜ் வந்து சட் பாக்ஸ் இருக்கு தானே. ஸோ சட் பாக்ஸ்ல வந்து கிளியர் அல்லது சி அப்படின்னு ஒரு மெசேஜை டைப் பண்ணி போடுங்க. நாங்க வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாட்ட மைக்கும் வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து சிக்னல் இஷ்யூவா இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து கதைச்சாருண்டா மேபி அவருக்கு சிக்னல் இஷ்யூவா இருந்தா அந்த கிளாஸ் ஃபுல்லா அது அப்படியே ஈடுபட்டு கொண்டு வரும் அந்த எக்கோ மாதிரி. அப்ப நான் ஒரு டைம் போல உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி விடுவேன். நீங்க அந்த டைம் கேட்கலாம். மறுபடியும் நீங்க சாட் பாக்ஸ்ல இந்த டைமே நான் ஒருக்கா மைக் ஆன் பண்ணி கதைக்கணும் அப்படின்றக்குள்ள நீங்க சாட் பாக்ஸ்ல ஒரு தம் அந்த இமோஜியோ அல்லது நீங்க மைக் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செட் ஒன் போட்டீங்கன்னா நான் உடனே அவங்களோட மைக்கை மட்டும் ஆன் பண்ணுவோம் பர்சனலாகவே. ஸோ அந்தந்த டைம்லயே நீங்க டவுட்ஸை கிளியர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நான் டோட்டல் ஆஃப் பண்ணியிருக்கேன். தேவையான ஆட்கள் கதைக்கிற ஆட்கள் வந்து மைக் ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் திருப்பி கேட்கிறேன். கிளியர் அப்படின்னா சி அப்படின்னு ஒரு மெசேஜ் எல்லாரும் சென்ட் பண்ணுங்க, அல்லது கிளியர் அப்படின்னு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுங்க. நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருங்க. நித்திர வராது கட்டாயம். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் டீச் பண்ண மாட்டேன். ஃபுல்லாவே பண்ணாதான் போக போகுது. அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜா இந்த கிளாஸ் இருக்க போகுது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் சொன்னா நாங்க கேட்டாங்க. ஸோ 2 பேர் வந்து கிளியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. மற்றவங்க வந்து என்ன? ஓகே. எல்லாரும் வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல சி அல்லது கிளியர் அப்படின்னு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி 8:32 ஆயிடுது. ஓகே. நாங்க வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சஜஸ்ட் பண்ணி கேட்டுருப்பீங்க. அப்படி இந்த ஃப்ரீலான்சிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஃபைவர் அப்படின்றது வந்து பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு முதல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரியல. ஸோ அது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல எப்படி ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி ஏர்ன் பண்றாங்க, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ரிக்யூர்மெண்ட்ஸ் தேவை. அதாவது அந்த குவாலிஃபிகேஷன் ஒன்று வேணுமா, சம்டைம்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாமையே நாங்க ஒர்க் பண்ணலாமா, ஸ்கில் கட்டாயம் தேவையா, ஸ்கில் இருக்கணுமா, அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து எல்லா மைண்ட்லயும் இருக்கு. அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ஆன்சரா இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட ஏதாவது கட்டாயம் ஒரு பர்சனலா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏதாவது நான் ஃப்ரீலான்சிங் சைட்டா நிறைய காலமா உங்கள்கிட்ட அடிமனசுல என்ன கேள்வி ஒண்டி இருக்கும், அதை கிளியர் பண்றதுக்கு ஆட்கள் இல்லாம. ஸோ அதுக்கு தான் நாங்க இந்த பெஸ்டான கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கோம். உங்களோட பர்சனல் டவுட்ஸையும் வந்து நீங்க இதுல கேட்டு கிளியர் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்யூஷன்களை வந்து நான் சொல்லுவேன். நீ யாரா சொல்றதுக்கு அப்படி இருக்க யோசிக்கிறதுல நான் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபைவர் சைட்ல வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ என் பேர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனோட தரம். என் நேம் வந்து சஞ்சு. நான் தான் இந்த ஃபுல் ஃபைவர் கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த ஃபைவர் கோர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கைஅப் கேம்பஸால ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செஷன் தான் இன்றைக்கு நடக்குது. ஸோ அந்த நடக்க போற செஷன்ஸ் நேம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ வெல்கம் டு ஸ்கைஅப். நாங்க வந்து கிளாஸ்க்குள்ள போவோம். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கோர்ஸ் எண்டில் வந்து இந்த லெக்சர், அதாவது இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ண கூட நீங்க எல்லாருமே ஒரு 100% நாலேஜ் ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு ஆளுக்கு டீச் பண்ற லெவலுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்றதை நான் கேரண்டி பண்ணியே சொல்லுவேன். ஓகே. நாங்க நிறைய கதைக்காம கிளாஸுக்குள்ளேயே போவோம். அடுத்து எல்லாரும் வந்து அந்த சாட் பாக்ஸ்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லா கூட நீங்க சட்டை வந்து பண்ண தேவையில்ல. ஸோ கிளியர் அப்படின்னா சி என்று மெசேஜ் பண்ணா ஓகே. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ஒய் என்ற மெசேஜ் போடுங்க. நோ தெரியாதுன்னா என் என்ற மெசேஜ் போடுங்க. ஸோ இப்படி முதல் லெட்டர்ஸை மட்டும் நீங்க சாட் பாக்ஸ்ல செட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே ஓகே. சரி, நாங்க கிளாஸுக்குள்ள போவோம். இன்றைக்கு நாங்க படிக்க போற கண்டென்ட்ஸ் வந்து இன்றைக்கு நாங்க பார்க்க போற கண்டென்ட்ஸ்களை வந்து நாங்க இதுல பாக்குறோம். ஸோ முதலாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் சொல்றேன், இதுல எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது. எல்லாமே இங்கிலீஷ்ல நடக்க போதுன்றதா யோசிக்க தேவையில்லை. இது ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே நாங்க வந்து ஃபுல் டீப்பா தமிழ்ல தான் பார்க்க போறோம். அதனால யாருமே யோசிக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை மட்டும் நான் இங்கிலீஷ்ல, அதை கூட இங்கிலீஷ்ல போடலண்டா அப்படி. ஸோ அதனால இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். ஸோ ஃப்ரீலான்சிங் என்ன, ஃபைவர் என்ன, எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். அதுலயும் ஃபைவர் அப்படின்றது வந்து செப்பரேட்டா பார்ப்போம். ஸோ மெயினாவே நாங்கள் அதை சம்பந்தமா தான் கதைக்க இருக்கோம். நம்ம வந்து இதுல ஒர்க் பண்ணலாம். கிக் அப்படின்ற என்ன, ஃபைவருக்கும் நார்மலா ஒரு ஜொப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஏர்னிங்ஸ்ல டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளவு பேமெண்ட் உள்ள நாங்க ஏர்ன் பண்ணலாம். எல்லாருமே ஒரு ஒர்க் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கில்ல பழகிறத மெயின் ஐடியா மணி ஒன்று மேக் பண்ணணும் நாங்க. இல்லாட்டி அந்த ஸ்கில்ஸ் வெறும் பேஸ்ட் தான். அப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நாங்க பார்ப்போம்.
அதோட சில ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ், ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்து நாங்க இதுல ஷோ பண்ண போறோம். ஃப்ரீலான்சிங்னா என்ன? சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள வருவோம். இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஃப்ரீலான்சிங்னா நான் அங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்டாப்பா. சரி, எனக்கு இப்படி வந்து வேர்ட் எங்கேயோ அடிபட்டிருக்கு காதுல அப்படின்னு சொல்றவங்க, ஃப்ரீலான்சிங் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வை அப்படின்னு ஒரு மெசேஜை போடுங்க. ஜெஸ் வந்து தெரியல அப்படின்னா நோ என்னன்ற ஒரு சாட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டாவே உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தந்துட்டுருங்க. உங்களோட சாட் பாக்ஸ் இருக்கும் பாருங்க, சாட்ல ஓகே சூம்ல சாட் இருக்கும். ஸோ அதுல வந்து தெரிஞ்சவங்க வை என்றும் தெரியாதவங்க என்னன்னு போடுங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே கிளாஸை கொண்டு போகலாம். ஓகே, ஒரு ஆளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியாது. மெசேஜ் வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் தெரியல. ஓகே, தெரியும். ஓகே ஓகே. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒரு ஆள் தெரியும்னு போட்டா மற்றால் தெரியாத மாதிரி தான் போடுறீங்க. ஸோ 50% அப்படின்னு நான் எடுக்கிறேன் கணக்குல. ஸோ நார்மலா ஒரு 50% ஆனாங்களுக்கு தெரியும், 50% ஆனாங்களுக்கு வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பேசிக் இதுல நோட்ஸா இருக்குது, எல்லாமே ஏகப்பட்ட நோட்ஸ்கள் அப்படின்னு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் நான் வந்து அதை ஓரலாவே சிம்பிளா சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்டா நீங்க வாசிச்சு கொள்ளுங்க, நான் அதை வாசிச்சு காட்டுறேன். ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்டா வேலை செய்யற ஒரு முறை. சரியா, இதுல வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி கிளைண்ட்ஸுக்கு சேவை பண்ணலாம். ஸோ ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒர்க் கண்டு இல்லை, நான் அதை செப்பரேட்டா பிறகு சொல்லுவேன். அதுலயும் வந்து இது ஒரு ஆன்லைன்ல வேலை செய்யற ஒரு இடம் தான். நீங்க உங்களோட ஒரு இடத்துல இருந்து கொண்டு இன்டர்நேஷனல்லோ அல்லது லோக்கல்னா என்ன உங்களோட கண்ட்ரிக்குள்ளேயோ ஒர்க் பண்ற சர்வீஸை கொடுத்து ஒர்க் பண்றதுதான் சொல்றோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த ஃப்ரீலான்சிங்கை நான் ஷார்ட்டா சொல்ல போனா, நீங்க ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஆன்லைன்ல ஒர்க் பண்ற, அது உங்களோட கண்ட்ரிக்குள்ளேயா இருக்கலாம். மேபி ஸ்ரீலங்கா இருந்தா ஸ்ரீலங்காக்குள்ள, இந்தியாரா இருந்தா நீங்க இந்தியாவுக்குள்ளேயே ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஃபாரின் சைட்ல இருக்கிற வேற கண்ட்ரிஸ் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் அமௌண்ட்டை நீங்க மேக் பண்றதுதான் சொல்றேன் ஃப்ரீலான்சிங். சிம்பிளா சொல்றேன்டா அவ்வளவுதான். சரியா, சோ நிறைய டைப் பண்ணி இதுல எல்லாம் போட்டிருக்கிறேன், பயப்படுறது இல்லை. சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இண்டிபெண்ட், அதாவது நீங்க தான் நாங்க பாஸ். சரியா, அதான் அந்த இண்டிபெண்ட் அப்படின்றது. ஃப்ரீலான்சர் அப்படின்னா யார்? இது என்ன குழந்தை பிள்ளை கேள்வியா இருக்குன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் நாங்க அப்படியே பேசிக்ல இருந்தே பார்த்துட்டு போவோம். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது என்ன? அந்த ஃப்ரீலான்சிங் செய்யறார்கள் தான் என்ன ஃப்ரீலான்சர், சுய தொழில் செய்பவர் அல்லது தனித்தொழில் முனைவோர் அப்படின்னு தமிழ்ல சொல்றது. இந்த ஃப்ரீலான்சர் அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ நாங்க வந்து டிரைவிங் பண்றவங்கள டிரைவர்னு சொல்ற மாதிரி தான் ஃப்ரீலான்சிங் பண்றவங்கள ஃப்ரீலான்சர் சொல்றேன். ஸோ இதெல்லாம் பெரிய ஐசாக் நியூட்டன் மாதிரி யோசிக்கிறீங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்றத நாங்க ரெண்டா கேட்டகரி பண்ணுவோம். ஒன்று வந்து செல்லர்ஸ், மற்றது வந்து பையர்ஸ். இப்போ ஒரு ஆள் வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க, அங்க அவங்களோட செல்லர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பையர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த பேமெண்ட்டை போட்டு அவங்கள்ட்ட வச்ச ஸ்கில்ல அவங்கள ஹையர் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து எடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. சரியா, இதுதான் பையர். யூஸ்வலா நாங்க ஒரு மார்க்கெட்டோ இல்லை ஒரு ஷாப்புக்கு போனா அந்த கடையிற ஓனரை வந்து எடுத்துக்கொள்ளலாம் செல்லர் வந்து, வாங்க போறோம் எங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பையர்ஸ் வந்து. இதே செட்டப் தான் ஃப்ரீலான்சிங் என்ற ஏரியாக்குள்ளேயும் இருக்குது. அதுல பையர்ஸ் என்று சொல்றாங்கல்ல, கிளைண்ட்ஸ் வந்து மோஸ்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஐடி கம்பெனி சைட்ல, இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல எல்லாம் பையர்ஸ் அப்படின்னு கதைக்க மாட்டாங்க. கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டைலா கதைப்பாங்க. ஸோ மூவிஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அது கிளைண்ட்ஸ்ன்றது இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஒரு தனியாளாகவும் இருக்கலாம், மேபி ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம். அந்த கிளைண்ட்ன்றது ஒரு ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குற ஆட்கள் தான் கிளைண்ட்ஸ். அவங்க வந்து தான் என்ன செய்வாங்க, பேமெண்ட்டை பே பண்றாங்க. செல்லர்ஸ் அப்படின்றது வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க. சரியா, ஸோ ஃப்ரீலான்சர்ல வந்து ஆர் வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்ல இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட் டிசைன் தெரியும், நான் வந்து நல்லா வெப்சைட் டிசைன் பண்ணுவேன், என்னட்ட அந்த ஸ்கில் இருக்குது. அப்ப ஒரு ஆள் வந்து என்னட்ட கேட்குறேன், நான் உனக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று தரேன், எனக்கு இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தாண்டா. இந்த இடத்துல என்னட்ட இருக்கிற ஸ்கில்ல அவர் அந்த காசை கொடுத்து வாங்குறேன். அப்ப இந்த இடத்துல நான் செல்லர், அவர் வந்து எனக்கு பையர், பேமெண்ட் பண்றவர் பையர். ஓகே, ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நான் ரெண்டமா ஒரு 4 ஃபேமஸான பிளாட்ஃபார்ம்ஸோ போட்டேன். ஸோ எக்கச்சக்கமா இருக்குது வேர்ல்டு வைட்ல. ஸ்ரீலங்கா சில டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரி கூடி ஃப்ரீலான்சிங் ஏரியா இருக்கு. அதாவது இந்த கண்ட்ரில மட்டும் ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒர்க் பண்றேன். இது நான் போட்டிருக்கலாம், வேர்ல்டு வைட்ல ஒர்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப் ஃப்ரீலான்சர், ஃபிளெக்ஸ் ஜாப்ஸ், பீப்புள் பவர், ஸோ இதெல்லாமே வந்து மோஸ்டா ஃபேமஸ் ஆன இது. பட் என்ன, ஃபைவர் அப்படின்ற அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, ஃபைவர் என்ற லெவலுக்கு இல்லை. ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டோம்னா இந்த ஃபைவர்ன்றதான் டாப்ல இருக்குது. சரியா, ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது காமனான நேம். இப்போ நாங்க ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தானே, அந்த ஜாப்புக்குள்ள ஜாப் அப்படின்ற நேமுக்குள்ள என்ன ஒரு டீச்சிங், லேபர், எல்லா
விதமான ஜொப்பையும் பொதுவாக நேம் பண்ணுவோம், ஜாப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மை நாங்கள் எல்லாத்தையும் ஃபைவர், ஃப்ரீலான்சர், அப்போ இந்த இதுகளை வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு நாங்கள் காமனா ஒரு நேம்ல வைக்கிறோம். ஸோ அவ்வளோதான் விஷயம், அந்த பிளாட்ஃபார்ம் வந்து சொல்றோம். ஓகே, ஃபைவர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நாங்க. ஃபைவர் அப்படின்றது ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ சில பேர் வந்து ஃப்ரீலான்சரே கேள்விப்படையிலன்றவங்க ஃபைவர் கட்டாயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப அந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் கேள்விப்பட்ட எனக்கு தெரியும் அண்டு வை என்று மெசேஜ் பண்ணுவாங்க, சொல்லுங்க. ஃபைவர்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்டா வை என்று மெசேஜ் பண்ணுங்க. இல்ல நான் கேள்விப்படையில அப்படின்னா நோ ஒன்று மெசேஜ் என்று சென்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டாவே ரெஸ்பான்ஸ் சொல்றதாங்க. எல்லாருமே முழிச்சுங்க, 8:30 தானே, நான் சாப்பிட்டு அதனால தூக்கம் மட்டும் வரும். ஓகே ஓகே ஓகே, எஸ் நோ அதே தான். சரி, நான் ஒரு 50-50 இதுலயும் எடுக்கிறேன். ஸோ ஃபைவர் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இதுல என்னன்னு பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், ஃபைவர் அப்படின்றது வந்து ஏன் நீங்க வந்து ஃபைவரை சொல்றீங்க, இதுல இவ்வளவு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஏன் இந்த ஃபைவரை மட்டும் தான் கதைக்கிறீங்க, மற்றபடி ஏன் கதைக்க இல்லை என்று உங்களுக்கு ஒரு முதல் கேள்வி வந்திருக்கு தெரியும். சரியா, அதை நாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஃபைவரை பார்த்துட்டு வருவோம். இந்த ஃபைவரை பார்க்கறதுக்கு முதல் அந்த ஃபைவர்ல ஹிஸ்டரியை பார்ப்போம். ஏன் நான் சொல்றேன்டா, நீங்க எப்பயும் ஒரு ஆள் வந்து ஆன்லைன்ல வந்து மணி ஒன்று மேக் பண்ணலாம், இந்த கம்பெனில வந்து நல்ல salary கொடுக்குறாங்க ஜாயின் பண்ணுவோம், இந்த கம்பெனி வந்து நல்ல டிமாண்ட் பண்றாங்க, நாங்க இங்க வந்து நல்ல போனஸ் தராங்க, நாங்க அங்க அப்ப ஜாயின் பண்ணுவோம், அப்படி உங்களோட ஒர்க்குக்கு நீங்க ஒன்றை சூஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் அதுல ஹிஸ்டரியை பார்க்கணும். அது பிசிக்கலா நீங்க ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி, அல்லது ஆன்லைன்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஏரியா பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, ஹிஸ்டரி கட்டாயம் தெரியணும். ஸோ அது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளவு காலமா ஒர்க் ஆகுது, ஸோ இதுல எத்தனை பேர் பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்காங்க, இது எவ்வளவு வருஷமா ரன் ஆகுது, இதுல ஏதாவது இஷ்யூகள் வந்திருக்கா, இதுக்கு முதல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது நடந்திருக்கா. இப்போ ஒரு கம்பெனிக்கு போகக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஒரு 4-5 இடத்துல எங்க சிவியை கொடுப்போம். சிவியை கொடுக்கக்குள்ள என்ன செய்வோம், நல்லா பார்த்து நல்ல கம்பெனிஸுக்கு தான் நாங்க அப்ளை பண்ணுவோம். ஆனா அந்த கம்பெனிக்கு போன அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி தான் இப்ப ஒரு ஆன்லைன்ல நார்மலா பிசிக்கலா விடுங்க, பிசிக்கலா ஒரு கம்பெனிக்கு போறதா விடுங்க, இப்போ ஆன்லைன்ல வந்து மணியை மேக் பண்ணணும்னாலே எங்கட ஆட்கள் நினைக்கிறது என்ன, இது ஸ்கேம் தான், ஏமாத்துறதுக்கு எவனோ வந்துட்டான் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆனா உண்மை அப்படி ஏமாத்துற சைட்டும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் சில ஒபிஷியலான வெப்சைட்களும் இருக்குது, அதாவது ஒர்க் பண்றதுக்குண்டே செப்பரேட்டா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர்ன்றது. அதுல ஹிஸ்டரியை வந்து நாங்க பார்ப்போம். அந்த ஹிஸ்டரியை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இது வந்து ரியல் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நாங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கே தெரியும் உண்மையிலேயே இது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா தான். ஸோ நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் பண்ணி அடைஞ்சிருக்காங்க. அப்படி வந்து கட்டாயமா அவங்க என்ன செய்வாங்க, சோசியல் மீடியால எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு விஷயம் நல்லா போச்சுன்னா அது சம்பந்தமா கட்டாயம் என்ன செய்வாங்க, எல்லாரும் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தே நாங்க டிமாண்ட் எடுக்கலாம். இதுல நான் வந்து நார்மலா ஒரு நோட்ஸ் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபைவர் அப்படின்ற ஒபிஷியல் வெப்சைட்ல நீங்க நார்மலா உப்ப கூடி சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த இதுல நான் போட்டிருக்கிற விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்டான திங்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஃபைவர் வந்து லான்ச் பண்ண, அதாவது எப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ நாங்க இப்போ இருக்கிறது இப்போ 2026. ஸோ ஆல்மோஸ்ட் அது ஹாஃப் தாண்டிட்டேன். ஸோ 2026 கிட்டத்தட்ட 16 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபைவர்ன்றது. ஒன்று இல்லை 2 இல்லை 16 வருஷம். அடுத்த மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா போய் படங்கிற தெரிஞ்சவனுக்கு தான் இந்த ஏரியா அளவுக்கு இருக்கு, இல்லாட்டி பாட்டு படம் தெரிஞ்சவனுக்கு தான் இந்த ஏரியா அளவுக்கு இருக்கு, அப்படி இல்லை. உன்னிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ நீ வந்து ஒர்க் பண்ணி உன்னால முடிஞ்சதை ஏர்ன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி செட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். ஸோ அதுதான் மல்டிநேஷனல் மார்க்கெட் ஆன்லைன்ல நடக்கிறது. 2 மில்லியன்ஸ் கிட்ட ஃப்ரீலான்சர் சர்வீஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட காட்டுவேன். அடுத்து வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து ஃப்ரீலான்சர்ஸை வந்து பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ். அதாவது இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சர்ன்றா நீங்க வந்து ஒரு வாங்க வர பையர்ஸ்ன்றது அந்த ஃபைவர் என்ற வெப்சைட் தான் என்ன கொமனா இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ வேர்ல்டு வைட்ல எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணி இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸோட தருது. அடுத்த வந்து ஃபைவர்ல வந்து இப்ப கிட்டத்தட்ட மெயின் கேட்டகரியை வந்து 500க்கு மேல இருக்குது, அது சப் கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கு சப் கேட்டகரிஸ் இருக்கு, அப்படி எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ இவ்வளவு வந்து நார்மலா நாங்க ஃபைவர்ல ரேண்டமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஹிஸ்டரி. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் வரும், ஃபைவர்ல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி, கட்டாயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா.
ஏன்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்லைன் என்றாலே கட்டாயம் ஒரு இன்கம் இன்வெஸ்ட்மெண்டோட போட்டு தான் நாங்க ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரேடிங் அப்படின்னு எடுத்தோம்னா அது கட்டாயம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் நீங்க ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த ஃபைவர்ல நீங்க உங்களோட பொக்கெட்ல இருந்து ₹1 கூட எடுத்து இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்க உங்களோட காசுல நீங்க ₹1 கூட இதுக்குள்ள போட தேவையில்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னது உங்களோட டைமையும் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ். இப்ப என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில் ரிலேட்டடா நீங்க இந்த ஃபைவருக்குள்ள மினக்கொடணும். இப்ப நாங்க சோசியல் மீடியாக்குள்ள ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் மினக்கடுறோமோ அந்த டைமை இதுக்குள்ள ஒன்று வந்தாலே காணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைமை போடணும் முடியாது 2 நாள் ஃபுல்லா இருந்து ஒர்க் பண்றது இல்லை. ஜஸ்ட் நாங்க சோசியல் மீடியா எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் அந்த டைம் இதுக்குள்ள ஒர்க் பண்ணாலே காணும். அதுக்காக சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணணும்னு சொல்லல. ஓகே, நாங்க ஃபைவர் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள ஒரு ரேண்டமா போய் பார்க்குறேன், உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, 1 மினிட் நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைவர் ஒஃபிஷியல் பேஜ். ஸோ ஃபைவர் அடிச்சிருக்கா இதுல வடிவா அடிச்சிருக்கு. இதுல ஃபைவர் FIVERR ஃபைவர். ஓகே, சரி. இதுல வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஃபைவர் ட்ரஸ்டட் பை மெட்டா. மெட்டா தெரிந்த உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெட்டா, கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், பேயோனியர், பிஎன்ஜி, இது எல்லாமே வந்து ஃபேமஸான பிராண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த நேம் எல்லாம். இவங்க எல்லாருமே வந்து ஃபைவர்ல ஒர்க் பேமெண்ட் பண்ணி ஹையர் பண்ணி ஃப்ரீலான்சர்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மெயினான பெரிய பிராண்ட்ஸை வந்து இதுலயே ஷோ பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜ்ல. இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ். என்னென்ன கேட்டகரிஸ்? இப்போ ப்ரோக்ராமிங், டெக், கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட் அண்ட் டிரான்ஸ்லேஷன், வீடியோ அனிமேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இப்போ கிராஃபிக் டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ண மாட்டா உள்ள அதுக்குள்ள ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க. கிராஃபிக் டிசைனுக்குள்ள பாருங்க லோகோ டிசைன். அந்த லோகோ டிசைனுக்கு கீழே இன்னும் ஏகப்பட்ட சர்வீஸ். அதே மாதிரி வெப்பன் ஆப் டிசைன் அப்படி என்று ஏகப்பட்ட சர்வீஸ்கள் வந்து இதுல இருக்குது. சரியா? இது வந்து ஒன்றுக்குள்ள இருக்கிற சர்வீஸ். இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கேட்டகரி, இவ்வளவு ஒவ்வொரு கேட்டகரி, இவ்வளவுக்குள்ளேயும் செப்பரேட்டா தனித்தனியா இருக்குது. அடுத்து வந்து இதுல ஃபேமஸான சர்வீஸ், அதாவது ஒவ்வொரு மந்த்தும் சேஞ்ச் ஆகும். மந்த்துக்குள்ள மோஸ்டா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த டிக்டாக் ஷாப் செட்டப் பண்றது, வைப் கோடிங், வெப்சைட் டெவலப்மெண்ட். இது வந்து நீங்க ஒரு 1 மந்த்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற சில இதுகள் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து டிமாண்டா இந்த டைம்ல ஃபைவர்ல நிறைய பேர் வந்து பை பண்ற சர்வீஸ் ஏரியா. சரியா? அதனால வந்து இது ஷோ ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்படி நிறைய இருக்குது விஷயங்கள். இது கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேட்டலாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த சர்வீஸ் கேட்டலாக கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைவர்ல இருக்கிற மொத்த ஜாதகமும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்ற ஏரியா கீழே இது மெயின் கேட்டகரி. இது கீழே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சப் கேட்டகரி. ஓகே, இப்போ நான் கிராஃபிக் டிசைன் என்ற ஏரியா கீழே இருக்கிற விஷயங்களை மட்டும் நாங்கள் ஹைலைட் பண்ணி கொண்டு போறேன். எவ்வளவு சர்வீஸ் வந்து நாங்கள் கிராஃபிக் டிசைன் என்ற இது ஏரியாக்குள்ள மட்டும் நாங்கள் போடலாம்னு பாருங்க. இந்த ஹைலைட் பண்ணிக்கிற அவ்வளோ கிராஃபிக் டிசைனுக்குள்ள மட்டும் இருக்கிற சர்வீஸ். சரியா? ஸோ இப்போ போலாங்க அந்த 2 மில்லியன் சர்வீஸ் அங்கே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை. இப்போ லோகோ டிசைனை கிளிக் பண்ணா அதுக்குள்ள இனி திருப்பி பிரியும். இது வந்து கிராஃபிக் டிசைனுக்குள்ள இருக்கிற சர்வீஸ் தான் இது. என்னது? லோகோ டிசைன்ன்றது ஒரு சர்வீஸ், பிராண்ட் ஸ்டைல் கைட்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ், கேம் ஆர்ட்ன்ற ஒரு சர்வீஸ். அப்ப நார்மலா எல்லாரும் சொல்லுவீங்க கிராஃபிக் டிசைன் நான் செய்ய போறேன். அப்ப கிராஃபிக் டிசைன்லாம் பாருங்க அந்த என்ன சர்வீஸை நீங்க செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு ஐடியா வேணும். அப்ப அதே மாதிரி இந்த மியூசிக் ஐடியாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மியூசிக்குள்ள நிறைய சர்வீஸ்கள் இருக்கு. அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு சர்வீஸ் இருக்கும். அடுத்த ப்ரோக்ராமிங் டெக்கண்டா டெவலப்மெண்ட் சைட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லவே தேவையில்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாக்குள்ள ஃபுல்லா வரும். சரியா? இது அப்படியே கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணா ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், டேட்டா, அடுத்த போட்டோகிராஃபி, அங்கே வீடியோ அண்ட் அனிமேஷன் இருக்குது, மேல பிஸ்னஸ் இருக்குது. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணா ப்ரொஃபஷனல் க்ரோத் அண்ட் ஹாபிஸ், வீடியோ அண்ட் அனிமேஷன் இதுக்குள்ள வரும். ஸோ இப்படி இவ்வளோ ரேண்டமான ஒர்க்குகள் வந்து இந்த ஃபைவர் அப்படின்றதுக்குள்ள நீங்க பார்க்கலாம். நான் இப்போ ஷோ பண்ற எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒர்க்குகள் பாருங்க, எக்கச்சக்கமா இருக்குது. நீங்க வடிவா பார்க்கலாம். இதுல கட்டாயம் ஒன்று எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒன்றாச்சு தெரிஞ்ச ஒரு ஒர்க் இருக்கு. சரியா? அதே மாதிரி இதுல ஒன்றுமே தெரியாட்டிக்கும் நான் சொல்லுவேன் எப்படி எல்லாம் இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது.
ஓகே, இது ரம்டமா நாங்க இப்ப போய் பேஜை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். நாங்க ஓவராலா லேண்டிங் பேஜை மட்டும் நாங்க போய் ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்கு மட்டும் ரேண்டமா ஓவராலா சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்னும் நாங்க டீப்பா இன்னும் போகல கிளாஸுக்குள்ள. இது வந்து நான் ஒபிஷியலாவே ஃபைவர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்த ஒரு இமேஜ் தான். இது என்ன சொல்லுதுண்டா, இதுல பாருங்க கீக் இஸ் பவுட் எவ்ரி ஏண்டா ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க, யாரோ ஒரு பையர் வந்து பேமெண்ட்டை பே பண்ணி வாங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு 4 செகண்டுக்கும். இப்ப நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற இந்த டைம்ல கூடி ஃபைவர்ல ஒர்க் அப் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் பிளஸ்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. இதுல 50 மில்லியன்ன்றது ஸ்ரீலங்கன் ருபி, இந்தியன் ருபி இல்ல, எல்லாமே டாலர்ஸ். ஸோ ஃபைவர்ல மெயின் விஷயமே வந்து நீங்க ஏர்ன் பண்ண போற ஒவ்வொரு ரூபாயும் டொலர்ஸா தான் இருக்கு. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டொலர்ஸ்ல தான் இன்கம் பெறும். ஸோ அதான் ஃபைவர்ன்றது பெஸ்டான ஆப்ஷன். ஏன் டொலர்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் கரன்சி. ஸோ வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரில பொருளாதாரத்தையும் செட் பண்ற மெனு வந்து டொலர்ஸ் தான். ஸோ அந்த டொலர்ஸ்ல உங்களோட இன்கம் இருக்குன்றா யோசிங்க, அது பெஸ்டான ஆப்ஷன் ஃபைவர், அதுவும் ஃப்ரீலான்சிங். அதுலயும் வந்து அடுத்த பார்த்தோம்னா, நீங்க ஒர்க் பண்ண போறீங்க தானே, ஒரு சர்வீஸ் எடுத்தீங்கன்னா அது குறைஞ்சது நீங்க $5 தான் கிளைண்ட்ஸோடய ஒர்க் பண்ணலாம். அப்ப கிளைண்ட்ஸே கெஞ்சி கேட்டு உங்கள்ட்ட அழுது புலர்னாலும் ஃபைவர் வந்து அலோவ் பண்ணாது $5 நீங்க அந்த சர்வீஸை குறைச்சு கொடுக்கறதுக்கு. குறைஞ்சதே உங்களோட ஏர்னிங்ஸ் எங்க இருக்க போகுது, $5 இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து $10,000 வரைக்கும் போகும் ஜஸ்ட் ஒரு சர்வீஸுக்கு. ஓகே, நான் சொல்றது ஒரு சர்வீஸுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்றீங்கன்னா அந்த லோகோவை அந்த கிளைண்ட்ஸுக்கு நீங்க $5 தான் அவங்க குறைஞ்சதுக்கு கொடுக்கலாம். சரியா, அந்த கிளைண்ட்ஸோட நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இவ்வளவுதான் பேமெண்ட். அந்த அப்படி ஒன்றும் இல்லை, அது ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் கிட்ட மாதிரி நீங்க சொல்றதுதான் பேமெண்டா இருக்கு. சரியா, இப்போ ஒரு கிளைண்ட்ஸுக்கு நீங்க $5 கொடுக்கலாம், சில வேற கிளைண்ட்ஸுக்கு நீங்க அதே லோகோ டிசைன்ல வேற லோகோ டிசைனும் நீங்க ஒரு $60 கொடுக்கலாம், சில நீங்க $500 கொடுக்கலாம். அது உங்களோட கிளைண்ட்ஸோட நீங்க ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் டிமாண்ட்ஸ், அவங்களோட கிளைண்ட்ஸோட ஒவ்வொரு ரிக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து அந்த ப்ரைஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். சரியா, ஸோ இந்த சர்வீஸுக்கு இவ்வளவுதான் சார்ஜ் அப்படி வந்து ஃபிக்ஸட் ஆகல. ஆனால் குறைஞ்சது நீங்க $5 தான் நீங்க சார்ஜ் பண்ணலாம். அதை விட குறைச்சி நீங்க நினைச்சாலும் கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கெஞ்சி கேட்டாலும் அலோவ் இல்லை. ஃபைவர் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. ஏன்னா அதுக்கான ஒர்க்குரிய குறைஞ்ச பேமெண்ட்டே நீங்க $5 தான் வாங்குவீங்க. மினிமம் அமௌண்ட் வந்து $5. ஸோ நான் தனியாக அதை மென்ஷன் பண்ணியும் இருக்கேன். ஸோ இது கிளியரா இருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்க வருவோம். இந்த ஃபைவர் வந்து ஏன் வந்து ஃப்ரீலான்சிங்ல பெஸ்டான பிளாட்ஃபார்ம் எக்கச்சக்கமா ஷோ பண்ணாங்க அதுல. ஆனா ஃபைவரை மட்டுமே சொல்றீங்கடா, இந்த ஃபைவரை பாத்தீங்கன்னா இப்போ அப்வொர்க் பார்த்துனாங்க, ஃப்ரீலான்சர் பார்த்துனாங்க, பீப்புள்ஸ் பவர், ஃபிளெக்ஸ் ஜாப்ஸ் இதெல்லாம் நான் ஷோ பண்ணியிருந்தேன் முன்னுக்கு ஸ்டார்ட்ல. பட் இந்த ஃபைவர் மட்டும்தான் பெஸ்டா இருக்கு. ஏனென்றா இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளே. மெயினான விஷயம் அதுதான். அதாவது இந்த ஃபைவர்ல எல்லா விதமான சர்வீஸும் இன்க்ளூட் ஆயிருக்குது. இந்த சர்வீஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபைவர் அப்படின்னு இல்லை, எல்லா விதமான சர்வீஸும் இருக்கு. உங்களுக்கு பாட தெரியுமெண்டா நீங்க பாடி ஏர்ன் பண்ணலாம், ஆட தெரியுமெண்டா ஆடி ஏர்ன் பண்ணலாம், நீங்க ஒரு லோயரா இருந்தா அந்த லோ நாலேஜ் வச்சு ஏர்ன் பண்ணலாம், நீங்க ஒரு ட்ராவிங் பண்ணுவீங்கன்னா அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம், உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம், டீச்சிங் தெரியுமெண்டா டீச்சிங் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில் இல்லாட்டிக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஸ்கில் இல்லாம ஏர்ன் பண்றதுல நான் இதுல வந்து இப்போ லைவாவே உங்களுக்கு கொண்டு போய் காட்டிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு. ஓகே, அடுத்த வந்து சேஃப் அண்ட் செக்யூர். இம்பார்ட்டன்டான விஷயம், எந்த ஒரு ஆன்லைனுக்கும் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த டைம் எந்த ஸ்கேமர்ஸோ இல்லை எந்த ஹேக்கரோ வந்து உள்ள இறங்கி மொத்த காசையும் வந்து அடிச்சுட்டு போகலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேல டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுவும் ஆன்லைன்ல டொலர்ஸ்ல நடக்குது. யாரோட ஒர்க் பண்றாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாம ட்ரஸ்ட்ல மட்டும்தான் இந்த ஒர்க் எல்லாமே நடக்குது ஃப்ரீலான்சர்ல. அப்ப அவ்வளவுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க யோசிப்பீங்க, கிளைண்ட்ஸ் வந்து ஒர்க்கை வாங்கிட்டு காசை வாங்க தராம ஓடிட்டா என்ன செய்கிற. சில பேர் யோசிப்பீங்க, கிளைண்ட்ஸ் பேமெண்ட்டை பண்ணா நாங்க ஒர்க்கை கொடுக்காம ஓடி நான் என்ன செய்யறேன், அவங்களுக்கு கண்டா ஓடிக்க போறாங்கன்னு. இதுதான் விஷயம், இந்த சிஸ்டம் அப்படி ஒர்க் ஆகுன்றது நான் டம்டமா சொல்றேன் இதுலயே வச்சு. நான் இதுல இருக்கேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் வந்து பையர் வைங்க. ஓகே, சரி, நீங்க அங்கே சைட்ல இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே வந்து செல்லர்ஸ் வைங்க ஃபைவர்ல. இப்ப நான் எப்படி இருப்பேன், எப்படி என் ஃபேஸ் கட் இருக்கும், நான் போயா கேர்ளா, எத்தனை என்ன ஏஜ் இருக்கும், ஸோ இது ரெண்டும் தெரியும். அதே மாதிரி நீங்க அங்கால இருக்கிற நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட ஃபேஸ் கட் எப்படி இருக்கும், ஸோ நீங்க போயா கேர்ளா, என்ன ஏஜ், இந்த கண்ட்ரி, ஸோ இது எதுவுமே தெரியாம இருக்கும் எனக்கு. பட் நாங்க வந்து இப்ப கம்யூனிகேட் பண்றது என்ன, இந்த சூமால. அதே மாதிரி தான் இப்போ ஃபைவர் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து செட் பாக்ஸ்லாம் நடக்கும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணினா உங்களுக்கு உடனே பேமெண்ட் வராது, அதை இந்த ஃபைவர் எடுத்து வச்சிருக்கும், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜை தான் தரும், பேமெண்ட் என்னட்ட தான் இருக்குது, நீ வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
சரியா? அப்ப இந்த மாதிரி நல்ல ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க இப்பவே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இதுதான் சிஸ்டம். இப்ப எல்லாருக்கும் அந்த கட்டாயம் அந்த டவுட்ஸ் வந்துருங்க மோஸ்டா. அதுக்கு தான் நான் இதுலயே வச்சு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து ஒர்க் ஃப்ரம் எனிவியா. ஸோ நீங்க ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் மோஸ்டா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் எனிவியா தான். எல்லா இடமும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிறீங்க, இல்லை ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க, மேபி வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்க ஃபைவர்ல, நீங்க ஒரு செல்லரா. மேபி நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ட ஃபைவர்ல ஒர்க் பண்ணிட்டீங்க. ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க ஒரு வேற கண்ட்ரி, இப்போ யூஎஸ்ஏயோ இல்லை கனடாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ இங்கே ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க உங்களோட ஃபியூச்சருக்காக. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகக்குள்ள அங்க போய் என்ன செய்வீங்க, ஒர்க் கொண்டு தேடும். பட் இந்த ஃபைவரை வந்து நீங்க அங்கேயும் போய் அதே கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஓகே, ஏன் இது வேர்ல்டு வைட்ல எல்லா இடமும் ஒர்க் பண்ணா வேர்ல்டு வைட்ல இருக்கிற கிளைண்ட்ஸோட தான் நீங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க போறீங்க. உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த ஒர்க். அடுத்த ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நீங்க ஃபுல் டைமாகவும் இறங்கி பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஆகிட்ட பெனிஃபிட்ஸ் ஏற்ற மாதிரி அதை நீங்க ஃபிளெக்சிபிளா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஸோ ஃபுல் டைம் கூட நீங்க ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பார்ட் டைம் கூட அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட்கள் வரும். அடுத்து இன்கம் டாலர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ டாலர்ஸ்ல உங்களோட இன்கம் எப்பயும் இருந்துச்சுன்னா நீங்க நாட்டுல என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்க யோசிக்க தேவை. எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைப்பட்டவங்க. அதாவது பிசிக்கலா கம்பெனிஸ் போகாம, நிறைய பேருக்கு உழைப்பு இல்லாம, ஏர்னிங்ஸ் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க. பட் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணவங்க அந்த டைம்ல எவ்வளவு டைம் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அந்த கொரோனாவால எல்லா ஒர்க்கும் வந்து ஸ்மார்ட்டுக்குள்ள வந்துட்டு, அதாவது ஆன்லைன்லயே ஒர்க்கிங் எல்லாம் சப்மிட் பண்ணி ஆன்லைன்லயே எல்லாம் செய்யற மாதிரி எல்லாமே வந்து ஆன்லைனுக்குள்ள வந்தபடியா இப்ப ஏகப்பட்ட பேர் வந்து ஃப்ரீலான்சர்ல ஹையர் பண்ணி அவங்களோட ஒர்க்கை கொடுத்து அவங்க வீட்டை ஃப்ரீயா இருக்க வலிக்கிறான். அப்போ அந்த டைம்ல ஃபைவர்ல நம்ம ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க ஃபைவர்ல. ஸோ அப்படி வேர்ல்டுல வந்து நிறைய அடி வாங்கினாலும் ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து நீங்க எப்பயும் ஒரு சைட் ஃபிட்டா இருப்பீங்க. நார்மலா நீங்க லோக்கலா ஒரு ஒர்க்கு போற ஒரு ஆளா இருந்தாலும் அந்த ஒர்க் வந்து ஏதோ ஒரு இஷ்யூவால உடைஞ்சாலும் இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல வந்து உங்களுடைய ஒர்க் அப்படியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அடுத்த வாப்பா மெயினான விஷயம். ஓகே, ஃபைவர்ன்றீங்க, ஃப்ரீலான்சிங்ன்றீங்க, இப்போ நிறைய இங்கிலீஷ்கள் கதைக்கணும் போல, நிறைய ஒர்க்குகள் பண்ணணும், கம்ப்யூட்டரோட இருக்கணும், ஃபோனோட இருக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் பொறுமை இல்லையே என்றெல்லாம் யோசிக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு ஒர்க் ஆகும், யாருக்கு இது சரியா பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னா ஒரு பாய்க்கா அல்லது ஒரு கேர்ளுக்கா அப்படி பார்த்தா, ஸோ இது வந்து போத் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். இப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா சரி, நீங்க இதுல ஏர்ன் பண்ணணும், வெறி வெறி வேணும். ஸோ அந்த வெறி இருந்துச்சுன்னா நீங்க இதுல வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுல வந்து மோஸ்டா யாருக்கு இது ஹெல்ப் பண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மோஸ்டா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தேடியே அவங்க கலைச்சி போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்டா எல்லாருக்குமே யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு லேப்டாப் கட்டாயம் வச்சிருப்பாங்க, ஃபோன்ஸ் இருக்கும், நெட்ஒர்க்குகள் இருக்கும். அதே மாதிரி நல்ல நாலேஜ் ஸ்கில்லோட இருப்பாங்க. அவங்க ஈஸியா இதுல யூனிவர்சிட்டி மோஸ்டா அங்க போய் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபைவர். அப்படி மிஸ் ஆயினா ப்ரொஃபஷனல்ஸ்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கில்ஸ் வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கிறவங்கடா அந்த ஸ்டூடியோல நல்லா ஆல்ரெடி எடிட்டிங் ஸ்டைலுகள், போட்டோஷாப் நாலேஜ் எல்லாம் நல்லா வச்சிருப்பாங்க. ஒரு டீச்சர்னா அந்த டீச்சிங்ல அந்த நாலேஜ் இருக்குமா, அதுதான் ப்ரொஃபஷனல். ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணா கட்டாயம் அவங்க வந்து பார்ட் டைம் வேலைக்கு தேடியே யோசிச்சிருப்பாங்க. பார்ட் டைமா நானும் ஒரு ஒர்க்கு போகலாம். பட் வந்து சம்டைம்ஸ் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெஸ்டான ஆப்ஷன் இந்த ஃபைவர். ஸோ இந்த ஃபைவர்ல வந்து ஆன்லைன்ல தானே, ஸோ அவங்க எந்த டைமும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. சமைச்சு கொண்டே அவங்க வந்து இந்த லேப் ஆன் பண்ணி மொபைல்ல செக் பண்ணி அவங்கள ஒர்க்கை பார்க்கலாம். பார்ட் டைம் பண்றவங்க மேபி இப்போ நைட் டைம் டியூட்டி போயிட்டு மார்னிங் டைம் ஒர்க் பண்ணணும் ஏதாவது. ஆனால் பிசிக்கல் அட்டென்ட் பண்ண மைண்ட் யோசிக்கும், பாடி அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி மார்னிங் போனவங்க நைட் டைம் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம்னா நைட் டைம் போறதுக்கு பாடி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பட் மைண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்படியான ஆட்கள் வந்து பார்ட் டைமுக்கு ஒர்க் பண்ணலாம். அடுத்த இதுல மெயின் முக்கியம், இதுக்கு ஸ்பெசிபிக் டிகிரியோ அல்லது ஒரு ஏஜோ அல்லது உங்களுக்கு வந்து நீங்க ஜெண்டரோ எந்த வயசாவும் நீங்க பாக்குறது இல்லை. உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கா, இதை ஹேண்டில் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கா, ஓகே நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. இவ்வளவுதான். இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, பேமெண்ட்டும் நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுன்னா தேவையில்லை. அப்ப என்ன இதுக்கு உங்களுக்கு தேவை, ஜஸ்ட் இந்த ஃபைவர் அப்படின்ற சிஸ்டத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ண வலிக்கிட்டு. ஓகே, அடுத்த விஷயம் வந்து லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன், இங்கிலீஷ். இது மூன்றும் இருந்தா நீங்க நார்மலா ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர். ஸோ மோஸ்டா சஜஸ்ட் பண்றது லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர். டிஸ்பிளே வந்து வேற லெவல்ல இருக்கும் லேப்டாப் கம்ப்யூட்டர்ல.
அடுத்து நாங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு லேப்டாப்ல அது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மோட்ல ஸ்டார்ட் பண்ணாதான் வேற லெவல்ல இருக்கு. சரியா? இப்ப மொபைல்ல செய்யலாதா, மொபைல் வச்சிருக்கிறவங்க அல்லது டப் வச்சிருக்கவங்க செய்யலாம்னா செய்யலாம். பட் என்ன பிரச்சனை, ஸ்கிரீன் சைஸ் தெரியும் தானே, ஒரு மொபைலுக்கு இவ்வளவுதான் லிமிட்டடா தான் இருக்கும் ஸ்கிரீன். அதே மாதிரி டெப்புக்கு ஒரு ஓகே, அதாவது மீடியம் லெவல்ல இருக்கு. பட் இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு ஓகே நான் ட்ரை பண்ணுவேன்னா நீங்க சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மற்றபடி லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா பெஸ்ட். இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லவே தேவையில்லை, எல்லா இடமும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. அதுக்காக நான் சொல்லல 5G வேர்ல்டு லெவல்ல இருக்கு பண்ணி, ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க உங்களோட சோஷியல் மீடியா யூஸ் பண்ற அளவுக்கு இன்டர்நெட் இருந்தாலே காணும். அடுத்து சட் லெவல் இங்கிலீஷ் தான். சரியா பாருங்க, சட் லெவல் இங்கிலீஷ் என்ன நீங்க யோசிக்கிறது கிராமர் ஸ்பெல்லிங் இதெல்லாம் பார்க்கணும். இப்ப நிறைய சட் ஜிபிடி வந்துட்டு நீங்க உங்களோட என்ன லாங்குவேஜ்ல கிடைச்சாலும் சட் ஜிபிடி அப்படியே தாறுமாறா கிடைக்கும் உங்களோட. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கூட இப்போ யூஸ் பண்றல ஒரு பேர் சட் ஜிபிடியே டிரெக்டா யூஸ் பண்றாங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. அப்ப இங்கிலீஷும் உங்களுக்கு தெரியணும் மட்டும் அவசியம் இல்லை. கிளைண்ட்ஸோட நீங்க கதைக்க போறது கால் பண்ணி ஹலோ சார் என்ன செய்றீங்க அப்படிலாம் கதைக்க மாட்டீங்க ஃபைபர்ல. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல எப்படி ஒரு அன்னவுன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா வருமோ அதே மாதிரி தான் ஃபைபர்ல இருந்து ஒரு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. ஹலோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் உங்களால 7 மாசம் செஞ்சு தரேன் இந்த மாதிரி மெசேஜ் போடுவாங்க. அவங்களோட இங்கிலீஷ்ல காமனா இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்ப நீங்க அதை பார்த்துட்டு தெரியும் இங்கிலீஷ் தான் அண்டு தெரியும், ஆனா என்ன சொல்றாங்க தெரியாது, நீங்க சட் ஜிபிடியோ இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணுங்க. ஸோ அது சிம்பிளான இதுதான். ஆக பெரிய லெவல் கிரிட்டிக்கலான இங்கிலீஷ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சிம்பிளான இங்கிலீஷ் தான், ஹலோ ஹாய் ஃபைன் ஹலோ சார் இவ்வளோதான். ஸோ இங்கிலீஷ்ன்றது பெரிய விஷயமும் இல்லை. அடுத்த வந்து மெயினா நாங்க இனிதான் போறோம் ஏரியாவுக்குள்ள கிக். சரியா? நாங்க இப்போ ஃப்ரீலான்சிங் பார்த்தோம், ஃபைவர் பார்த்தோம், அடுத்த வந்து கிக் அண்ட் ஏரியாவுக்குள்ள வருவோம். இந்த கிக் அப்படின்றத வந்து சொல்ல முதல் இது சம்பந்தமான நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. கிக்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லாட்டி இப்படி ஒரு பேரை கூடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வையன்ற மெசேஜ் என்ன பண்ணுங்க, இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்றவங்க வந்து நோ அல்லது என்னன்ற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டாவே நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கிக்ன்றது வெறும் 3 எழுத்து தானே, இதுல அப்படி என்ன இருக்க போகுது, சின்ன ஒரு வேர்டா இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதுதான் மொத்த வேலையும் பார்க்க போற ஒரு ஆள் கிக் அப்படின்றது. நல்லா ஞாபகம் GIG. ஸோ இந்த கிக் அப்படின்றது என்னன்னா இது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான். ஓகே சரியா? சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். டேர்ம் வேர்ட்ஸ் என்ன கேட்குறீங்க? டேர்ம் வேர்ட்ஸ் அப்படின்னா இப்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஓகே விஜயோட நம்மட விஜயோட ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்கீங்க, ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு. சரியா? அதை வாட்ஸ்அப்ல நீங்க போட்டீங்கன்னா அதை ஸ்டேட்டஸ் தான் சொல்லுவீங்க. அதே எக்ஸாக்ட் அதே வீடியோவை கொண்டு போய் இன்ஸ்டாவில் நீங்க ஸ்டோரி போட்டீங்கன்னா அதை சொல்லுவீங்க ஸ்டோரி. ஓகே ஏன் நீங்க அது ஸ்டேட்டஸ் என்று சொல்றீங்க? இன்ஸ்டாவில் போடுறது வாட்ஸ்அப்ல போடுறது தான் நாங்கள் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். ஏன்டா அந்தந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் அந்தந்த நேமோட யூஸ் பண்றோம். சேம் வீடியோ சேம் கண்டென்ட் நாங்கள் யூஸ் பண்ற அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு நேம் போயிடும். அதே மாதிரி தான் இங்க சர்வீஸ் இருக்குதாங்க. இப்ப நாங்க போட போற சர்வீஸ், இப்ப எனக்கு இந்த சர்வீஸ் தெரிஞ்சு மட்டும் நாங்க எங்க சர்வீஸை பப்ளிஷ் பண்ணக்குள்ள அந்த சர்வீஸுக்கு இங்க கொடுக்க போற நேம் தான் கிக். அப்ப நான் கிக்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியணும் சர்வீஸை பத்தி தான் கதைக்கிறேன். அது என்ன சர்வீஸாம இருக்கலாம், கொம்மனா சொல்ற நேம். இப்ப சர்வீஸ்ன்னு சொல்றது இப்ப நீங்க ஒரு வெப்சைட் டிசைன் செய்து தருவேன் பப்ளிஷ் பண்ணுவீங்க, அல்லது நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி தருவேன் பப்ளிஷ் பண்ணுவீங்க, இல்லாட்டி நான் டீச்சிங் செய்வேன், இல்லாட்டி நான் லோகோ டிசைன் செய்வேன். ஸோ இப்படி என்ன சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்களோ அதைத்தான் கிக் அப்படின்னு சொல்றது. இந்த கிக் அப்படின்றதான் ஃபைவர் கிங். சரியா? இந்த கிக்கை கிரியேட் பண்ணி தான் நாங்க எங்களோட ஃபுல் எங்களோட ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு ஷோ பண்ணுவோம். பட் இது வந்து ஒரே ஒரு வேலையே கிரியேட் பண்றதுல 5 ஸ்டெப்ஸ் இருக்குது கிரியேட் பண்ணக்குள்ள. இப்போ நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று கூட போறீங்கடா உங்களோட மொபைல்ல என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்புக்குள்ள போவீங்க. ஸ்டேட்டஸ் அந்த ஏரியாக்குள்ள போய் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் கேலரிக்குள்ள போவீங்க. எதை நீங்க வாட்ஸ்அப்ல ஆட் பண்ண போறீங்களோ அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுவீங்க, ஸ்டேட்டஸ்ல வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அதே மாதிரி இந்த கிக்கை வந்து நாங்க பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த 5 ஸ்டெப் இருக்குது. அதாவது ஓவர்வியூ அப்படின்ற ஒரு ஸ்டெப், ப்ரைசிங் அப்படின்ற ஒரு ஸ்டெப், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப், ரிக்யூமெண்ட்ஸ், கெட் கேலரி அப்படின்ற எக்கச்சக்கம் சாரி இந்த 5 ஸ்டெப்பும் இருக்கு. பட் அந்த 5 ஸ்டெப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ இதை வேற லெவல்ல நாங்க மேக் பண்றதால தான் எங்களுக்கு ஓடர்ஸ் வாரது வராது, கிளைண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ற எல்லாமே வந்து இதுல இந்த ஒரு விஷயத்துக்குள்ள மெயினா இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே பட் கிக்ன்றது சிம்பிள் 3 லெட்டர்ஸ் தான். ஓகே சரி, இப்போ நாங்க வருவோம் விஷயத்துக்கு. ஸோ ஃபைவர்ல வந்து 2 விதமான
சர்வீஸை வந்து ப்ரொவைட் ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸ். அதாவது உங்கள்ட்ட ஆல்ரெடி எனக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கில் இருக்கு, ஸ்கில் தெரியும் அப்படின்னா அந்த ரிலேட்டடான ஒர்க்குகளை நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல என்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்லை, அப்ப நான் ஒர்க் பண்ணலாதா? அப்ப ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் லைஃப் வாழலாமா, சர்வை பண்ணலாமா வேர்ல்டுல? அப்படி இல்லாம உங்களுக்கும் ஸ்கில் இல்லாதவங்களுக்கும் வந்து ஆப்ஷன்களை வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க பார்ப்போம், ஸ்கில் பேஸ்ல வந்து போஸ்டர் டிசைன். ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கேன்வா நாலேஜ் ஆச்சு தெரிஞ்சிருக்கணும். கேன்வா, போட்டோஷாப் பெரிய லெவல்ல தெரியாட்டியும் கேன்வா நாலேஜ் ஆச்சு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணுவீங்க. கேன்வான்றது ஒரு ஸ்கில் இல்லை, கேன்வான்றது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் நீங்க ஒரு போஸ்டரோ அதுல எக்கச்சக்கமா செய்யலாம். பட் அதுக்கு நாலேஜ் இருக்கணும். வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஒரு நாலேஜ் இருக்கணும். சும்மா யாரும் வந்து வெப்சைட்டை டிசைன் பண்ணிடலாம், கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான் நான் ஸ்கில் பேஸ் பார்ப்போம். ஸ்கில் இல்லாது பேக்ரவுண்ட் ரிமூவர். இப்போ இதுல இருக்கு தானே ஒரு போட்டோ. ஸோ இந்த போட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த ஆள்கிட்ட கையும் இந்த இது பாக்ஸையும் மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் தேவையில்லை. கூகுளில் போய் பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு வரும் ஒரு லிங்க் உண்டு. அதை கிளிக் பண்ணி உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க எடுத்திருப்பீங்க எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு போட்டோ ஒன்று, அந்த போட்டோவில் உங்களை மட்டும் ரிமூவ் பண்ணி பின்னிக்கு இருக்கிற அந்த கார்டு சைட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களை மட்டும் தனியாக தரும். நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ இதுக்கு ஸ்கில் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன்டாக்குள்ள ஒரு வேர்ட் ஃபைல்ல இருக்கிறத பிடிஎஃபா மாத்து, பிடிஎஃப் இருக்கிறத வேர்ட் ஃபைலா மாத்து. இது எல்லாமே வந்து கூகுள் ஆன்லைன்ல இப்போ டிரெக்டாவே நீங்க சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணா டிரெக்டா வரும். அதுக்குள்ள நீங்க உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணா அது தூக்கி தரும். இதுக்கு நீங்க ஒரு 4-5 மாசம் கோர்ஸ் படிச்சு டிகிரி டிப்ளமா முடிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நாங்க ஃபைவருக்குள்ள போவோம். ஃபைவர் வெப்சைட்டுக்குள்ள நாங்க வருவோம். ஓகே, வந்தாச்சு. இந்த வெப்சைட்டுக்குள்ள இப்ப நான் ஒரு ஸ்கில் பேஸ் ரிலேட்டடா உங்கள்கிட்டயே நான் கேட்கிறேன். ஒரு 3 ஸ்கில் எனக்கு வந்து உங்களோட சாட்ல சென்ட் பண்ணுங்க. முதலாவதா செட் பண்ற 3 பேர் ஸ்கில்ஸை தான் நான் சர்ச் பண்ணி காட்டுவேன். இந்த எல்லாத்தையும் நான் காட்டுறது டைம் இல்லை. அப்ப 3 பேர் ஃபாஸ்டா ஏதாவது ஸ்கில் என்னக்குள்ள அந்த கோர்ஸை படிச்சா தான் அதை ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்றவங்க வந்து சண்டல் பெருமாள் கை வைத்திருக்கிறீங்க. உங்களோட மைக் ஆன் பண்றேன் பிரதர். சண்டல் பெருமாள். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இந்த சாட் பாக்ஸ் ஒர்க் ஆகல, அதுக்காக தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே ஓகே. சார் டேட்டா என்ட்ரி. ஓகே, நான் பாக்குறேன். ஓகே ஓகே. சரி, மற்றவங்களும் சென்ட் பண்ணுங்க உங்களோட மெசேஜோட. அது ஸ்கில் பேஸா? ஓகே, நான் சொல்றேன். அதுக்காக கிராஃபிக் டிசைன் அப்படின்னு போடாம கிராஃபிக் டிசைனருக்குள்ள பாருங்க ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொன்னீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே ஏகப்பட்ட சப் சர்வீஸ் இருக்கு. வீடியோ அனிமேஷன்டா வீடியோக்குள்ளேயும் தனியா இருக்கு. இப்போ என்ன சோஷியல் மீடியா வீடியோ, டிக்டாக் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, அப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க யோசிங்க. இப்ப அவங்க வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொன்னவங்க, ஸோ நான் அதை சர்ச் பண்றேன். மற்றவங்க நீங்க மெசேஜை போடுங்க, நான் அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ டேட்டா என்ட்ரி என்றக்குள்ளேயே பாருங்க நிறைய கிடக்கு. டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஒர்க் இருக்கு, டேட்டா கிளீனிங் இருக்கு, டேட்டா இது இருக்குது. ஓகே, இதுல டேட்டா என்ட்ரியை பார்த்தோம்னா இப்போ நார்மலா ரேண்டமா நான் ஒரு ஆல்ட்டி ஓப்பன் பண்றேன். இப்போ இவங்களே பாருங்க, இவங்க வந்து பாகிஸ்தான் ஒரு செல்லர் ஒரு ஆள். அவங்க வந்து 417 ஓடர்ஸ் முடிச்சிருக்காங்க இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்ல. இவங்களோட பேக்கேஜை பாருங்க. அதாவது பேசிக் பேக்கேஜ்ல அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லீட்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி இல்லை மொபைலோ இமெயிலோ ஃபோன் நம்பரோ அப்படி என்ட்ரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 50 லீட்ஸுக்கு $30 வாங்குறாங்க. சரியா, வெறும் $30. இது வந்து பேசிக் அவங்களோட பேக்கேஜ். எல்லா ஒர்க்குக்கும் நாங்கள் பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் 3 விதமான பேக்கேஜ் ஆட் பண்ணுவோம். சரியா, அப்ப ஸ்டாண்டர்டை பாருங்க, கிட்டத்தட்ட 200 லீட்ஸுக்கு அவங்க ஒர்க் பண்றதுக்கு அந்த டேட்டாவை ஒர்க் பண்றதுக்கு $70. பிரீமியத்துல பாருங்க 500 லீட்ஸுக்கு கிட்டத்தட்ட $120 இவங்க சார்ஜ் பண்றாங்க. சரியா, இது வந்து இவங்களோட சார்ஜ். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த சார்ஜ். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமா மாறும். இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் டேட்டா என்ட்ரி என்றக்குள்ள அதே மாதிரி தான் பேமெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு இல்லை. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஆள்டையே நான் எடுக்கிறேன், இவங்கடைய எடுக்கிறேன். இவங்கடைய எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இவங்க பாருங்க பேசிக்கு இவங்க வித்தியாசமான ஒரு பேக்கேஜோட கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி அண்ட் கிளீன் அப் சொல்லி போட்டு $35 சொல்லியிருக்காங்க. இதை விட இவங்க $100 செகண்ட் பிசினஸ் டேட்டா கிளினிக்டா இதுக்குள்ள என்னென்ன ஆஃபர் பண்றேன்னா ஷோர்ட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கு $100. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து செப்பரேட்டா இதுக்கு ஒரு அட்வான்ஸ் டேட்டா என்ட்ரியா அதுக்கு ஒரு
$200. ஆல்ரெடி 276 ஆர்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுல 5 எல்லாருமே வந்து 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டார் தான்டா நல்ல ஒர்க் கொண்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்த வந்து நான் ரேண்டமா ஓப்பன் பண்றேன். சும்மா ரேண்டமா தான் ஓப்பன் பண்ணி வந்துருக்கேன். இப்ப பாருங்க, இவர் வந்து 2 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்ணி தரதுக்கு $20. ஜஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு. டேட்டா என்ட்ரி சைட்ல 2 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்றதுக்கு. அது காப்பி பேஸ்டா இருக்கலாம், டைப்பிங்கா இருக்கலாம், டேட்டா மைனிங், பிடிஎஃப் கன்வர்ஷன், ஏதோ அவர் வந்து 2 ஹவர்ஸுக்கு ஒரு ஒர்க் பண்றது $20. ஒரு 8 ஹவர்ஸுக்குன்னா $80, 20 ஹவர்ஸுக்குன்னா $180 அப்படின்னு இவர் வந்து வாங்குறாரு. கிட்டத்தட்ட 3361 ஓர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. எல்லாருமே ஓவரால் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 4.9. யோசிச்சு பாருங்க, 3300 அவ்வளவு பேரும் வந்து 4.9, கிட்டத்தட்ட 5 ஸ்டார் கிட்டா இவருடைய ஒர்க் வந்து எப்படி இருந்திருக்கும். அப்ப இவருக்கு எப்படி ஓடர்ஸ் எல்லாம் போகும்னு யோசிக்கணும். அப்ப இன்னொரு ஆளையும் நம்ம மட்டும் ரேண்டமா ஓப்பன் பண்றோம். இதை பாருங்க, 3 ஹவர்ஸுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றதுக்கு $30. இவங்க வந்து 10 ஹவர்ஸுக்கு $100. இது வந்து 5 ஹவர்ஸுக்கு வந்து $250. ஸோ இதுல இருக்கிற பேமெண்ட், இதுல இருக்கிற ஹவர்ஸ் எல்லாம் வந்து டேட்டா என்ட்ரிக்கு தான். இப்போ வேற வேற ஸ்கில்ஸுக்கு அதுக்கு டிஃப்ரெண்டான பேக்கேஜ்களா இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு செல்லர்ஸுக்கும் பாருங்க, செல்லர்ஸ் பேக்கேஜ்கள் வேறு மாறும். ஏன்? அவங்க தான் யோசிச்சு முடிவு எடுப்பாங்க, இந்த இதை நான் இதுக்கு சார்ஜ் பண்ணுவேன். பாருங்க, கிட்டத்தட்ட 2000 ஆர்டர்ஸுக்கு மேல அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுல 1139 பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்த அவ்வளவு வெறும் 5 ஸ்டார் தான். சரியா? இவங்க வந்து பங்களாதேஷ்ல இருக்க ஒரு செல்லர். கூடுதலா மோஸ்ட் ஃபைவர்ல யூஸ் ஒர்க் பண்றவங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பெனிஃபிட்ஸ் இதுல வேற லெவல்ல இருக்கு. ஸோ ரேண்டமா எடுத்தாமட்டா அவங்கள தான் கூடவா இருக்கு, அதிகமா ஒர்க் பண்றாங்க அவங்களா தான் இருக்கு. ஸோ இப்படி பாருங்க, இல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் சொல்றேன் கீக் அப்படின்னு. அவங்க போட்ட சர்வீஸ்களை எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிடையாது. அதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரி. இப்போ அவங்க கேட்டதுக்காக நான் ஷோ பண்ணியிருக்கேன். இன்னொரு பிரதர் கேட்டிருந்து அட் கிரியேஷன். சரி, நான் ஒரு வீடியோ அட்ஸ்ன்றதை நான் சர்ச் பண்றேன். இப்போ வீடியோ அட்ஸ் சர்ச் பண்ணக்குள்ள பாருங்க, ஒரு நிறைய பேட்டே வருது. சரியா? ஸோ இதுல வந்து நான் ரேண்டமா ஒரு ஆல்ட்டியோ ஓப்பன் பண்றேன். ஓகே, இதுல ரேண்டமா நான் இப்போ ஓப்பன் பண்ணது இவரை பாருங்க, 15 செகண்டுக்கு, வெறும் 15 செகண்ட் ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்படி 30 செகண்ட் 40 செகண்ட் எல்லாம் இருக்கு நம்மளோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இவர் வெறும் 15 செகண்டுக்கு ஒரு அட்டை செய்யறதுக்கு $75 சார்ஜ் பண்றாரு. ஓகே, இதே வந்து 30 செகண்டுக்கு ஒரு அட்டை செய்யறதுக்கு 125, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு வீடியோ செய்யறதுக்கு $145. இவர் வந்து $185 வாங்குறாரு. கிட்டத்தட்ட 60 செகண்ட், 1 மினிட்டுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட 2491 ஓடர்ஸ் ரிவ்யூ எடுத்திருக்கு. எல்லாருமே ஓவராலா 4.9, கிட்டத்தட்ட 5 ஸ்டார். இப்போ கூடி இந்த டைம் நாங்க இவரை செக் பண்ணிட்டு இருக்கோம் இவர ப்ரொஃபைல. இந்த டைம்ல கூடி 2 ஓடர்ஸ் இவர் கியூல இருக்கு. அப்படி இருந்தா 2 ஓடர்ஸ் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு கரண்ட்லியா. இப்போ நாங்க இவரை பார்த்துட்டு இருக்க இந்திய டைம் அவர் ஆன்லைன் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு. இவரும் வந்து பாருங்க பாகிஸ்தான். இப்போ விளங்கிட்டு ரேண்டமா நீங்க பைவர்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு 80% பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகலா தான் இருப்பாங்க. சரி, நான் இப்படி ரேண்டமா அடுத்த ஆளையும் ஓப்பன் பண்றேன். இவரை பாருங்க, வெறும் 15 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ அக்சஸ் செய்யறதுக்கு அந்த அச்சில் என்னென்னலாம் தான் ப்ரொவைட் பண்ணுவாரு இதுல மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கு $35. இதுக்கு வந்து 60 செகண்ட் வீடியோக்கு $85, 120 செகண்ட் வீடியோக்கு $125. ஸோ அப்படியே ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெண்டமா நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ இன்னொரு ஆள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது சொல்லுங்க, நான் அதையும் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். சரி, அப்ப நான் வந்து ஒன்று சர்ச் பண்ணி காட்டுறேன். வேர்ட்பிரஸ் வெப்சைட் டிசைன். ஓகேயா? ஸோ வெப்சைட் டிசைன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடிங் யூஸ் பண்ணி வெப்சைட் வந்து டிசைன் பண்ணணும் வந்து. பட் வேர்ட்பிரஸ் அப்படின்றது வந்து எந்த ஒரு கோடிங்கே தேவையில்லை. கேன்வா மாதிரி தான் நிறைய டெம்ப்ளேட்ஸ்கள் அங்கே இருக்கும் வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷன்ல. அங்க தேவையான டிசைனை நாங்க சேஞ்ச் பண்ணி இமேஜ்களை மாற்றி அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ்களை நாங்கள் டிரெக்டாகவே டைப் பண்ணி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஒரு வெப்சைட்டை கோடிங் இல்லாமல் டிசைன் பண்ணலாம் சிம்பிளா. அது நீங்க கோடிங் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 டேலயே நீங்க ஒரு 2-3 பேஜே கிரியேட் பண்ணலாம். அப்படி செய்யக்கூடிய ஒரு வெப்சைட் தான். நோகாம நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு பாருங்க, நோமலா எங்க நிக்க சார்ஜ் பண்ணுவாங்கண்டா
ஜஸ்ட் ஒரு 1 அல்லது 3 பேஜுக்குள்ள 3 பேஜ்ல இருக்கிற ஒரு வெப்சைட்டை செய்யறதுக்கு $195 சார்ஜ் பண்றாங்க. இது வேர்ட் ப்ரெஸ்ல. ஸ்டாண்டர்டை பாருங்க, 4ல இருந்து 6 பேஜுக்குள்ள இருந்துச்சுண்டா அவங்க ஒர்க் பண்றது $350. ப்ரீமியம் பண்ணா 7ல இருந்து 9 பேஜ் சார்ஜ் இருந்துச்சுண்டா கிளைண்ட்ஸ் தரது $495. இப்போ 6 கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்றாங்க. 6 ஓடர்ஸ் கியூல இருக்குது. கிட்டத்தட்ட 1095 ஓடர்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 4.9 ரேட்டிங் வந்து ஓவராலா கிடைச்சிருக்குது. ஸோ இவன் வந்து ஃபேமஸான வேற வேற கம்பெனிஸ்கள் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்கு கூடி அவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய நிறைய ஏரியாவுக்கு வந்துலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு வேர்ட் ப்ரெஸுக்கு வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஒவ்வொரு ஆட்கள்ட்டும் மேபி ஹை ப்ரைஸா இருக்கும், சில பேருக்கு லோ ப்ரைஸா இருக்கும். இப்போ இதை பாருங்க, ஜஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ்ன்றது 1 பேஜ் $80 சார்ஜ் பண்றேன். இது வந்து ஒரு 4ல இருந்து 5 பேஜுக்கு $250. இது வந்து 8 பேஜுக்கு வந்து ஒரு $450. இப்போயும் ஒரு ஆர்டர் கியூல இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஆர்டர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. 43 ரிவ்யூஸ் கிடைச்சிருக்குது. 5 ஓவராலா ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து வேர்ட் ப்ரெஸ் மட்டும் சொன்னது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க சிவா பானுஜா. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பாருங்க. நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. இப்போ சிஓ இருக்குது, ஜிஇஓ இருக்குது, லோக்கல் எஸ்சிஓ, ஒன் பேஜ், ஆஃப் பேஜ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அப்ப இதுக்குள்ள ஸ்பெஷலா நீங்க ஒன்று மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சரி. இது வந்து நாங்க போய் ஸ்கில் பேஸா பார்த்துனாங்க. ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேற லெவல்ல எல்லாமே $100, $80, $100 அப்படிதான் இருக்கு. எல்லாமே ப்ரூஃபோட தான் நாங்க காட்டியிருக்கேன், சும்மா வாயில சொல்லல. பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அது என்ன ஷோ பண்றது லாஸ்டா? பேக் அண்ட் டெவலப்பர். ஓகே, இதே வந்து நான் ரேண்டமா ஓபன் பண்றேன். இதுல வந்து பாருங்க, பேசிக் பேக்கேஜ். அவர் வந்து வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா ஒரு வெப்சைட் செய்யறதுக்கு, டேட்டா பேஸ் மட்டும் எல்லாம் செய்யறதுக்கு $80 சார்ஜ் பண்றேன். இது பேசிக் பேக்கேஜ். ஸ்டாண்டர்டுக்கு $100, ப்ரீமியத்துக்கு வந்து $180. இப்போ கூடி 2 ஓடர்ஸ் கியூல இருக்குது. இது இந்த கிளைண்ட்ஸ் செல்லர் வந்து சார்ஜ் பண்றது. சாரி, அடுத்த செல்லர் ரேண்டமா நான் ஒரு ஆட்டையே ஓப்பன் பண்றேன். ரேண்டமா. ஓகே, இவங்ககிட்டயே பார்ப்போம். 1 பேஜ்ல டெவலப் பண்றதுக்கு $90 எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு 5 பேஜுக்குள்ள என்றாக்குள்ள 5 பேஜ் வரையும் பண்ணா $290. மற்றது வந்து ஒரு 10 பேஜ்க்கான அப்படின்றக்குள்ள $590. இப்போ பாருங்க 7 ஓர்டர்ஸ் வந்து கியூல இருக்கு. அந்த 7 ஓர்டர்ஸ் வந்து மேபி பேசிக்காகவும் இருக்கலாம், ஸ்டாண்டர்டாகவும் இருக்கலாம், ப்ரீமியாவும் இருக்கலாம். 7ம் ப்ரீமியமாகவும் கூட இருக்கலாம். அப்ப கல்குலேட் பண்ணி நார்மலா பாருங்க. இப்போ இந்த டைம்ல கூடி பேசிக்கா நாங்க எல்லா கிளைண்ட்ஸும் பேசிக் பேக்கேஜ் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நார்மலா ஒரு 100க்கு நாங்க பார்ப்போமே. 100க்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட $700 அவங்களுக்கு இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ 147 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க, ரிவ்யூஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே ஓவராலா 4.9 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எந்த கண்ட்ரி என்று பார்த்தோம்னா பங்களாதேஷ். ஸோ இப்போ மோஸ்டா தெரிஞ்சிருக்கு, இதுல பங்களாதேஷ், பாகிஸ்தான் மட்டும்தான் போயிட்டு எடுத்திருக்காங்க. ஜெர்சி இல்லை, மோஸ்டா நாங்கள் அவங்க தான் இருக்காங்க. என்ன மற்றாக்கள் வந்து அதை ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன இது காற்று இல்லை. அதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கில் பேஸா நாங்க இப்போ இதெல்லாம் நான் இப்போ ஷோ பண்ண எல்லாமே நீங்க கட்டாயம் என்ன, கட்டாயம் ஒரு ஸ்கில் வந்து நீங்க படிச்சிருக்கணும். கிளவுட் பேஸ் அக்கௌண்டிங். இந்த அக்கௌண்டிங்ல வந்து நீங்க பார்க்கலாம். கிளவுட் பேஸ் அக்கௌண்டிங்ல எல்லாம் நீங்க இப்போ ஒவ்வொரு விதமான சாரி ஒவ்வொரு விதமான அக்கௌண்டிங் டைப்புகள் இருக்கு. இந்த குயிக் புக் இருக்குது, ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அக்கௌண்டிங் பண்றதுக்கு. அப்ப புக் கீப் பண்றது எல்லாத்துக்குமே வந்து இதுல வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒவ்வொரு விதமான பேமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ். இப்போ ரேண்டமா எடுத்த மண்டா இவற்றைய ஒவ்வொரு ஆகும். இப்போ மந்த்லிக்கு அவங்க இது வந்து மந்த்லிக்கு சார்ஜ் பண்றது. ஜஸ்ட் ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் இவர் ஆட் பண்ணிக்க, மந்த்லிக்கு தான் அந்த புக் மட்டும் ஹீட் பண்றதுக்கு $50 அப்படின்ட்டு இவர் சார்ஜ் பண்றது. இது ஒரு வித்தியாசமா சார்ஜ் நடக்குது. இவர் வந்து பேசிக் புக் கீப்பிங் மட்டும் $50. சாரி, இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து $100, ப்ரீமியத்துக்கு வந்து $180 அப்படின்ட்டு இந்த புக் கீப்பிங் இதுகளுக்கு போகுது. ஸோ இது வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ். அடுத்த மாதிரி 2 மணி நேரம் கிடைக்குது. வாட் அபவுட் எலவேட் பே பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரீலான்சர்? எலவேட் பே பிளாட்ஃபார்ம் அதாவது நீங்க இந்த பேமெண்ட் எடுக்கிற பாத்வே கேட்குறீங்களா? ஓகே, இது வந்து ஸ்கில் பேஸ். இது நாங்க நான் ஸ்கில் பேஸை பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் ஒரு போட்டோவை கன்வெர்ட், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றேன். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பாருங்க.
ஒரு பேக்ரவுண்ட் நார்மலா இருக்கிற ஒரு இமேஜா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்றதுக்கு பாருங்க, நான் ரேண்டமா ஓபன் பண்றேன். இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க 30 பிக்சர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணதுக்கு $10, 120 பிக்சர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றதுக்கு $35, 300 பிக்சருக்கு வந்து $90 கேட்குறாங்க. இப்போ கூடிய ஒரு ஓடர் கியூப்ல இருக்கு, கிட்டத்தட்ட 1096 ஓடர்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் வேற ஒன்றும் இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அதை பின்னுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ப்ரொடக்டை மட்டும் எடுக்கிறேன். ஒரு பர்சன் அந்த பர்சனை மட்டும் எடுக்கிறேன், அவ்வளவுதான் பேக்ரவுண்ட் ரிமூவ். வேற இப்ப நான் இன்னொரு ஆள்டையும் ஓப்பன் பண்றேன் வேணுமெண்டா. இவங்க எப்படி சார்ஜ் பண்ண வெறும் 15 போட்டோவுக்கு $5 வந்து, 50 போட்டோவுக்கு $20, 100 போட்டோவுக்கு $40. ஒவ்வொரு ஆக்கோட பேமெண்ட்டும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒவ்வொரு ஆக்கோட ஒவ்வொரு டிசிஷன் அந்த பேக்கேஜ் செட் பண்றது. இது பேக்ரவுண்ட் ரிமூவர். இப்போ பிடிஎஃப் கன்வெர்ட்டரை பார்ப்போம். கன்வெர்ட் பிடிஎஃப் கன்வெர்ட் டு எக்ஸல் அதை பார்ப்போம். சரியா, இதுல வந்து பார்ப்போம். ஒரு பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி எக்ஸல் ஃபைல் கன்வர்சேஷன் $20 சார்ஜ் பண்றேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பாக்கெட் தான் ஆட் பண்ணிக்கிறேன், பேசிக் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, இவற்றையே பார்ப்போம். இவர் வந்து 3 ஹவர்ஸுக்கு ஒரு டேட்டா மைனிங், அந்த டேட்டா என்ட்ரிங்லேயே அவர் வந்து அந்த ஃபைல் ஃபார்மேட் அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறோடைய தான் இது வந்து இங்கே ஷோ ஆகுது. $60. இந்த இதுல பாருங்க மென்ஷன் பண்ணிக்க பிடிஎஃப் டு எக்ஸல் 6 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்றதுக்கு அந்த ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவர் சார்ஜ் பண்றது. ஒவ்வொரு செல்லர்ஸும் டிஃப்ரெண்டா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு சின்ன சின்ன பேமெண்ட் சேஞ்ச் ஆகுது. பட் இங்க டோட்டலாவே சேஞ்ச் ஆகும், அவங்க எடுக்கிற முடிவு தான். இதுல பாருங்க, சிம்பிள் பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு, அதாவது 20 பேஜுக்கு ஒரு பிடிஎஃப் $10. இது வந்து 100 பேஜ்ண்டா $50. இது வந்து 200 பேஜ்ண்டா $100. பேஜுக்கு ஏற்ற மாதிரி அவர் செஞ்சு பேமெண்ட்டை செட் பண்ணிக்கிறது இங்கே. ஸோ இப்படி ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ஒர்க்கே இருக்குது. ஆனா இதுல என்ன விளங்கி இருக்கும் உங்களுக்கு, இப்ப ஸ்கில் இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம், நீங்க ஸ்கில் இல்லாட்டிக்கும் ஏர்ன் பண்ணலாம். பட் ஏர்னிங் பண்ற பேமெண்ட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்கில் இருந்தாலே நீங்க ஸ்டார்டிங்க ஒரு 70 80 $100 பேசிக்கே ஸ்டார்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே நீங்க வந்து எந்த ஸ்கில்லும் இல்லை ரெண்டா உங்களோட ஏர்னிங் வந்து என்ன 20 30 10 15 இந்த லெவல்ல இருக்கு. பட் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒரு நுழைச்சும் இல்லாம நான் ஒன்றுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறது பெட்டர். ஓகே, சரி. ஓகே, அடுத்த வாப்பம் நாங்க இதுக்குள்ள வருவோம். ஓகே, நார்மலா இப்ப பாத்துனாங்க ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸ் கோர்ஸ்களை வந்து நாங்க ஓவராலா பாத்துனாங்க. அதுல இப்போ போஸ்டர் டிசைன் நான் சொல்லல, உங்கள்கிட்ட நம்ம மார்க்கெட்டு நான் கொஞ்சம் ஷோ பண்ணேன். அதே மாதிரி இதுல வந்து ரெண்டையும் நார்மலா பாத்துனாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஸ்கில் இருக்கிற ஆக்களும் ஒர்க் பண்ணலாம், ஸ்கில் இல்லாத ஆக்களும் ஒர்க் பண்ணலாம். ஏர்னிங் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம், ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஃபிக்ஸடான ப்ரைஸ் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் ஒவ்வொரு செல்லர் கிட்ட மாதிரி தான் ப்ரைஸ் எல்லாம் செட் ஆகி வச்சிருக்காங்கன்னு இப்போ ஒரு ஐடியாண்டு வந்திருக்கு. அடுத்த ஃபைவர்ல வந்து லெவல்ஸ் இருக்குது. இப்ப நீங்க நியூவா ஃபைவர்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க நியூ செல்லர் அப்படின்னு வரீங்க. இப்ப யூடியூப்ல எல்லாம் சில சப்ஸ்கிரைபர் கூட கூட அந்த பிளாட்டினம் பட்டன், டைமண்ட் பட்டன், சில்வர் பட்டன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்டா அது கேள்விப்பட்டிருக்கேன், நான் அதை எக்ஸாம்பிளா சொல்றேன். அதே மாதிரி ஃபைவர்ல நீங்க சில டாஸ்க்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் இருக்கு. அதாவது லெவல் 1க்கு நீங்க போகணும்னா இந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணணும், லெவல் 2க்கு போகணும்னா இந்த டாஸ்க் அப்படி என்ன உங்களோட ப்ரொஃபைல ஷோ ஆகும், என்னென்ன இது என்னென்ன மாதிரி டாஸ்க் எத்தனை லெவல் ஃபினிஷ் பண்ணணும். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண நீங்க அடுத்தடுத்த லெவலா பாவீங்க. உங்களுக்கு பெச் தருவாங்க ஃபைவராலே. பெச் கூட பிசிக்கலா உங்களுக்கு வீட்டு வராது, உங்களோட ப்ரொஃபைல ஷோ ஆகும். அந்த பெச் ஷோ ஆகுதுனாலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரும். கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஓகே இவர் வந்து உண்மையிலேயே ஃபைவரால ட்ரஸ்ட் செலக்ட் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ஓடர்ஸ் டபுள் ட்ரிபிளா வரும். அப்ப அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லெவலப் ஆக இப்ப நியூஸ்ல இருக்கு இவ்வளவுதான் லிமிட்டடான அக்சஸ் இருந்துச்சுன்னா லெவல் 1க்கு போனா அதை விட கொஞ்சம் கூட அக்சஸ் இருக்கும் ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல. லெவல் 2க்கு போனா அதை விட ரிலேட்டடான கூட எக்ஸஸ் வரும். ஸோ டாப் ரேட்ன்றதான் மேக்ஸிமம் லெவல். ஸோ அதுதான் ஆகக்கூடிய எக்ஸஸா இருக்கும். அப்ப அப்படி அக்சஸும் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிக்கொண்டே வரும் நியூஸ் செல்லர்ஸுக்கு. ஸோ இது வந்து ஃபைவர்ல இருக்கிற லெவல்ஸ் நார்மலா நான் இதிலேயே வச்சு மெயின் பண்ணி சொல்லுவேன். அடுத்த மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபைவருக்கும் நாங்க நார்மலா பிசிக்கலா ஜொப்புக்கு பிறந்தனே. ஸோ அது என்ன ஜொப்பா இருக்கும், ஒரு டீச்சிங் அல்லது ஐடி கம்பெனிக்கு ஒர்க்கு அல்லது வந்து ஒரு நார்மல் லேபர் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போறதுக்கும் நாங்க ஆன்லைன்ல ஃபைவர்ல ஒர்க் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் இதுல வச்சு சொல்றேன். ஃபைவர்ல வந்து நீங்க என்ன டைமும் ஒர்க் பண்ணலாம், இப்படித்தான் ஒர்க் அப்படின்னு இல்லை. நீங்க உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல மார்னிங் எழும்பி பெட் காஃபியோட இருந்து நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணலாம்.
மேபி நைட் தூங்க போகிற டைம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மதியம் லஞ்ச் டைம்ல சும்மா இருந்து பார்த்து கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஃபிக்ஸடான டைம் 8 o'clock ஷிஃப்ட்டுக்கு போகணும்னா 8 to 5 நீங்கள் அது ஒர்க் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி இங்கே அன்லிமிட்டெட் இன்கம். அன்லிமிட்டெட் இன்கம் ஏன்னு சொல்றேன்டா, இது வந்து ஃபேக்கா நான் சொல்லல. அன்லிமிட்டட் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளவு சர்வீஸுக்கு இவ்வளவுதான் ப்ரைஸ் அண்ட் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க, கிளைண்ட்ஸ் ஏ என்று வைப்போம். அவர் வந்து கேட்கிறார் ஒரு மொபைல் ஷாப்புக்கு ஒரு ஒன் பேஜ்ல ஒரு வெப்சைட்னா அவருக்கு $80 சொல்றேன். அதே மாதிரி சர்வீஸை இன்னொரு கிளைண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணி என்னோட ஒர்க் பண்ணா அதே மாதிரி வெப்சைட் செஞ்சு கொடுக்குறது அவருக்கு நான் $200 சொல்லலாம். கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற ரிக்யூமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரைஸ் செட் பண்ணி பேமெண்ட்டை சொல்லுவேன். பட் கிட்டத்தட்ட அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் ப்ரைசிங் நான் சொல்ற ஆட் பண்ற ப்ரைசிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இப்போ நான் இவ்வளவுதான் ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி என்று ஃபிக்ஸடா சொல்லலாம். உங்களுக்கு மந்த்லி ஒரு ஆர்டர்ஸ் வரலாம், 100 ஆர்டர்ஸ் வரலாம். அப்ப மந்த்லி இவ்வளவுதான் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அது அன்லிமிட்டெட் இன்கம். ஆனா கட்டாயம் உங்களுக்கு என்ன டொலர்ஸ்ல வரப்போகுது மணி, அதை மறந்துடாதீங்க. அப்ப ஜஸ்ட் நீங்க ஃபிக்ஸட் சேலரி இப்போ நீங்க மந்த்லி ஒர்க் பண்றீங்க, அவரேஜா ஒரு மந்த்லி என்ன 30,000 30K அப்படின்னு நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. சரி 45K அவரேஜா ஒரு 45K வந்து நீங்க ஒரு ஜாப்புக்கு போனீங்கன்னா கிடைக்கும் என்ன 1 மந்த்துக்கு. இதே நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸ் அவுட்ட படிச்சு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பேஜை நீங்க டிசைன் பண்ணா $5 $100 சார்ஜ் பண்ணலாம் நீங்க நார்மலா ஒன் பேஜுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு. அப்ப $100 கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அது ஒரு 30K 30K கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் உங்களோட 1 மந்த் சேலரி கிட்ட அந்த ஒன் பேஜ் எடுத்து கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 days காணும் கோடிங்ல இருந்தா. இதே வேர்ட் ப்ரெசென்ட்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 6 hours ஃபுல்லா இருந்தீங்கன்னாலே நீங்க எதாவது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவீங்க. இந்த என்னது ஃபைவர்ல. ஸோ இப்படி ஃபைவர் அதே மாதிரி டாலர்ஸ்ன்றது ரேட் எப்பயுமே கூடி கூடிக்கணும் தான் போகும். கூடி குறைஞ்சி இருக்கும். பட் அது ஓவராலா பார்த்தோம்னா டோட்டல் ப்ரைஸும் கூடி தான் இருக்கும். அது எல்லாம் இந்தியாவிலும் சரி ஸ்ரீலங்காலும் சரி இப்போ மோஸ்டா இந்த ரீசெண்டா கூடி டாலர்ஸோட ப்ரைஸ் கூடி இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அப்படி கூட கூட எங்களுக்கு தான் என்ன பெனிஃபிட்ஸ் கூட ஃபைவர்ல ஒர்க் பண்றவங்க. அடுத்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒர்க் எங்க இருந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க ஆஃபீஸுக்கு என்ன கட்டாயம் நீங்க ஒரு ட்ராவல் பண்ணி பிசிக்கல் அட்டென்ட் பண்ணி மென்ஷன் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்டோட வச்சு தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்க வந்து பஸ் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்போ உங்களுக்கு வந்து நம்மளோட ஆஃபீஸுக்குள்ள போனீங்கன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவரை பார்க்கறதுக்கு ஹெச்ஆர் இருக்கும், அவருக்கு மேல மேனேஜர் சிஇஓ அப்படின்ற பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. பட் இங்க நீங்க செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்க டிசைட் பண்றதான் பேமெண்ட் கிளைண்ட்ஸோட இந்த கிளைண்ட்ஸுக்கு இவருக்கு இவ்வளவு ப்ரைஸை செட் பண்ணுவோம், இந்த கிளைண்ட்ஸுக்கு இவருக்கு இவ்வளவு ப்ரைஸை செட் பண்ணுவோம், இந்த ஒர்க்குக்கு இவ்வளவு செட் பண்ணுவோம்னு நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. அது எல்லாமே நீங்க தான் முடிவெடுப்பீங்க. ஸோ நீங்க தான் நாங்க பாஸ், உங்களுக்கு மேலே யாரும் இல்லை. சரியா? ஸோ இது மட்டும் இல்லை, இதோட ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ்கள் இருக்கு. நான் ரண்டமா முக்கியமான விஷயங்களை மட்டும் இதுல நான் டேபிள் போட்டு ஷோ பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்த விஷயத்தை நான் பார்க்கறதுக்கு ஷோ பண்றேன். இது எல்லாமே வந்து எங்களோட இந்த ஸ்கைஅப் கேம்பஸ்ல டீச் பண்ண அவங்க ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ஸ்கிரீன்ஷாட்ல தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப கேட்பீங்க என்ன ரெட் கலர்லையும் மறைச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து அவங்க போட்ட சர்வீஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் போட்ட சர்வீஸ். இப்போ அதை நாங்க பப்ளிஷ் பண்ணிடலாம். அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்க என்ன சர்வீஸ் போட்டன்றது எங்களுக்கு நம்பி அனுப்புறாங்க. பட் அதை நான் எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணலான்னு நான் அதை மட்டும் ரெட் கலர்ல லேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு மற்றவங்க என்ன செய்வாங்க, ஓகே அவருக்கு அந்த இதுல ஆர்டர் வந்திருக்கு, அப்ப நானும் அதை ட்ரை பண்ணுவோம்னு என்ன செய்வாங்க, போவாங்க. அதுக்காக இது வந்து $40 இதுல பார்க்கலாம் நீங்க. இது வந்து $5, இது வந்து $50 இதுல இருக்குது. ஸோ அதைத்தான் நாங்கள் ஜூம் பண்ணி இதுல போட்டுருவோம். ஸோ இது வந்து $15 ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமா இதெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. அதான் யூஸ்வலா எங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல வழக்கம். அதுக்கு பிறகு ரெண்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு மோஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எங்க டெலிகிராம்ல கம்யூனிகேட் பண்ண எங்களோட குரூப் ஓல்ட் பழைய குரூப் கொண்டு வச்சிருந்தாங்க. இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் அவருக்கு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு பேர் ரவி அவர் நினைக்கிறேன் அவர் ஃபினிஷ் பண்ணதுக்கு. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் $57 முடிச்சதுக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டவங்க. இது வந்து எங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் ஏர்னிங் ஃபுல் ரிவ்யூ தான் அவர்கிட்ட ஒர்க் கொண்டு. அதே மாதிரி இந்த கோர்ஸை வந்து நீங்க இப்போ யோசிப்பீங்க எங்க படிக்கிறது, எங்க இதை செய்யலாம், சும்மா ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ இதை நாங்க ஃபுல்லாவே டீச் பண்றோம். யாருண்டா ஸ்கைஅப் கேம்பஸால வந்து நாங்க இது வந்து முதலாவது பேட்ச் 2வது பேட்ச்ல இது எங்களோட 13வது பேட்ச் நாங்க கோல் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட போன இயர் நாங்க 3ஆம் மாசம் இந்த ஃபைவர் அப்படின்ற கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இந்த கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த ஃபைவர்ன்றதை வந்து
ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்க லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது அவங்களுக்கு செப்பரேட்டா குரூப் இருக்குது, டவுட்ஸுகள், அடுத்த புது அப்டேட்ஸ்கள், டிப்ஸுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அதில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கையப்பால ப்ரொவைட் பண்ண இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து மாஸ்டரிங் ஃபைவர் அப்படிங்கிற நேம்ல தான் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். 1 மந்த் கோர்ஸா ப்ரொவைட் பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூம்ல லைவ் கிளாஸ் தான் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க லைவ் கிளாஸ்ல தான் நீங்க எல்லாமே படிப்பீங்க. இப்போ எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி லைவ் கிளாஸா இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, மேபி ஒரு ட்ராவலிங்லயோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன்ல நீங்க அதை கேன்சல் கட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டோம்னா, இன்றைக்கு எப்படி கிளாஸ் முடிய எப்படி ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி டெய்லி அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு மிஸ் ஆகிறவங்களுக்கு அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அடுத்த டைம் டேபிளும் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதாவது வீக்லி வந்து 3 கிளாஸ் அப்படி நடக்கும். எல்லா கிளாஸும் நைட் டைம்ல தான் நடக்கும். ஆல்மோஸ்டா 8:30 9 o'clock தான் ஸ்டார்டே பண்ணும். ஸோ மோஸ்டா எல்லாரும் வந்து அந்த டைம் ஒர்க்ல இருந்து ஃபினிஷ் பண்ணி வீட்டை வந்துருவீங்க. அந்த டைம் மேபி நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல அன்றைக்கு அப்படின்ற கூட அதுல ரெக்கார்டிங்ஸை நீங்க அன்றைக்கு நைட்டே கிளாஸ் முடிகிற டைம் அந்த மெசேஜ் போட்டு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களுடைய ஸ்கையப்பை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வேறு கட்டாயம் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் லெக்சர். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் தான் அதை டீச் பண்ண போறேன், என்ன நான் எக்ஸ்பர்ட் சொல்லல. பட் நான் வந்து கிட்டத்தட்ட 2019 இருந்து ஃபைவர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2019 இப்போ 2026 ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸுக்கு வந்து நான் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த என்னால மட்டும் 500க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில டீச் பண்ணி படிப்பிச்சிருக்கேன். ஃபைவரை மட்டும் படிப்பிச்சிருக்கேன். அதுல எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்கள நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். டவுட்ஸ் கிளியர் பண்றது, அவங்களுக்குள்ள வர சொல்யூஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேருக்கே இத்தனை பிரச்சனை வரும். 500 பேருக்கு மேலேண்டா இத்தனை பேர் ஒவ்வொரு டவுட்ஸ் வைப்பாங்க, ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகளோட வருவாங்க. அவளே போய்ட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸோட தான் நான் இந்த கிளாஸை டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஃபைவர்ல பற்றி ஃபுல் என்ன இஷ்யூ இருந்தாலும் என்னட்ட கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஸோ இன்றைக்கு எப்படி கிளாஸ் நடந்துச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாமே வந்து வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். அடுத்த 80% ப்ராக்டிகல். ஸோ எங்கட கிளாஸ்ல வந்து இந்த நோட்ஸை போட்டுட்டு இதை பாருங்க வாசிங்க, அல்லது நாங்க இந்த ஸ்லைட்ஸை போட்டுட்டு வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்தியன் கிளாஸ் மாதிரி இருக்காது எப்பயுமே இந்த ஃபைவர் கோர்ஸ்ன்றது. ஏன் இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் இல்லை. இதை படிக்கணும், இதை நீங்க ட்ரை பண்ணணும். இது ஃபுல்லாவே வந்து ப்ராக்டிகல் வைஸ் நீங்க வந்து இறங்கி ஒர்க் பண்ணணும் அந்த ஏரியாவுக்குள்ள. ஏன் ஏர்னிங் பேஸ்டான கோர்ஸ் தான் இது. அப்ப நாங்க வந்து எங்களோட இதுல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ற எல்லாமே வந்து ப்ராக்டிகல் வைஸா ஷோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்க வந்து நோட்ஸ் எழுதி நோட்ஸ் படிச்சு அப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை. எல்லாமே ப்ராக்டிகல் வைஸா தான் இருக்கு. ஸோ தியரிட்டிக்கலா இந்த கிளாஸ் மட்டும், அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது பேசிக் தியரி, கட்டாயம் அது தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 கிளாஸ் தான் நீங்க மோஸ்டா தியரிட்டிக்கலா பார்ப்பீங்க. பட் எல்லாமே வந்து ப்ராக்டிகலா தான் இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் போட்டோஷாப், கேன்வா அப்படின்னு நிறைய லைட் ரூம்ஸ் அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பண்டில் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் கோர்ஸ் எண்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஃப்ரீயாகவே. இதுக்கு எந்த சார்ஜும் இல்லை. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஃபைவர்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீ தான். அடுத்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கு, லைஃப் டைமுக்கே இருக்கும். அது உங்களுக்கு செப்பரேட்டா உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுவோம் ஒரு கம்யூனிட்டில. அதுல நீங்க எல்லா டவுட்ஸும் எங்க அட்மினோட கதைச்சு கொள்ளலாம். உங்களை பர்சனலா கைட் பண்றதுக்கு எங்களோட டீம் இருப்பாங்க. நீங்க என்ன டைம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டா வித்தின் 10 மினிட்ஸ்லேயே அவங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை வந்து தந்துருவாங்க. ஃபுல் பர்சனல் கைடன்ஸா தான் இருக்கு, உங்களுக்கு குரூப் கைடன்ஸா இருக்காது. அடுத்த பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். இன்றைக்கு நீங்க எப்படி வைலன்ஸா நீங்க இந்த டீச்சிங்கை பார்த்தீங்களோ அந்த லெவலுக்குலாம் இருக்காது. இதை விட இன்னும் ஃப்ரெண்ட்லியா தான் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ நல்லா விளங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓகே விளங்கிட்டான்னு போன அப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். ஸோ அப்படி நாங்கள் வந்து அதை டீச் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க அந்த டைம் கேட்டுக்கொள்ளலாம். என்ன இஷ்யூ இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம பிக் ஆஃபர் என்னன்னா, இந்த ஃபைவர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த 5 கோர்ஸ் பண்டில் வந்து நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் இந்த ஃபைவர் கோர்ஸ் எண்ட் ஆகிற டைம்ல. ஏனெண்டா ஃபைவர் அப்படின்றது என்ன, ஒரு ஏர்னிங் பேஸ் கோர்ஸ். நீங்க அதை படிச்சீங்கன்னா ஏர்ன் பண்ணதே இல்லை. இப்போ இந்த 5 கோர்ஸும் வந்து ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ். அதாவது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி ஸ்கில் இல்லைண்டா அல்லது இருக்கிற ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்காக எங்களுடைய லெக்சர்ஸ் மாதிரி டீச் பண்ணா வீடியோ ரெக்கார்டிங்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆப் டெவலப்மெண்ட்ன்ற எல்லா விதமான கோர்ஸும் வந்து வீடியோ ரெக்கார்டிங்ஸா இருக்குது. ஸோ கோர்ஸ் எண்டில் நாங்கள் அதை அப்படியே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது லைஃப் டைம் அக்சஸுக்கும் இருக்கும். நீங்க ஃபுல்லா படிச்சு அதுல இருந்து நாலேஜ் ஒன்றும் எடுத்துக்கொள்ளலாம். டவுட்ஸ்னாலும் அது எங்கள்கிட்டயே கேட்டு கிளியர் பண்ணலாம். அடுத்த வந்து இதுல முக்கியமா அது இந்த 5 கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் தனியா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், ஏஐ, கிராஃபிக் டிசைன் அப்படின்ட்டு.
ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஃபைவரில் இருக்கிறது கண்டென்ட்ஸ். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 12 கிளாஸுக்கு 13 கிளாஸு கிட்ட பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து இதில் இருக்கிற என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஸ்கில்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் ஐடியாக்கள் வந்து இதில் தருவோம். அடுத்து எப்படி கிக்கை வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபைவர் எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணுறது, ஒரு கிளைண்ட்ஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எல்லாம் A to Z வரைக்கும் நாங்கள் இதில் பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஃபைவர் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்பவே எங்கட இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜோட போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. மெயின் கோர்ஸ் டீடைல்ஸ், மெயின் அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்றத வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டோட கண்டெக்ட் பண்ணி கழிச்சு கொள்ளுங்க. அவங்க ஃபுல் டீடைல்ஸும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ லிமிடெட் சீட் தான். எப்பயுமே நாங்கள் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பேச்சுக்கு எடுக்கிறோம். நாங்கள் என்ன தனித்தனியாக ஒரு ஆகலாம் மேனேஜ் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த 13வது பேச்சுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். 20 சீட்ஸ் தான் அலோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பெண்டிங்ல இருந்தவங்களே வந்து ஒரு 7-8 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன்னு இன்னைக்கு எனக்கு இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இன்னும் பேலன்ஸ் வந்து நினைக்கிறேன் ஒரு 12-13 சீட்ஸ் இருக்கு வந்து. அப்போ ஏர்லியா வந்து நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவும் டுமாரோ 6 o'clock முன்னாடி, ஈவினிங் 6 o'clock முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நீங்க வந்து அதை விட டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்க உங்களோட நேம் இமெயில் அட்ரஸை கொடுத்துனீங்கன்னா அவங்க உங்களோட நேம்லயே ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ கன்ஃபார்மா நீங்க வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எங்களோட டீம் கிட்ட உங்களோட நேம் இமெயில் அட்ரஸை சென்ட் பண்ணி ரிசர்வ் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ரிசர்வ் பண்ணுவாங்க உங்களோட நேம்ல. அப்புறம் ஒரு டைம் நீங்க ஒரு டேட்டை சொன்னிட்டு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கான கண்டென்ட் சிலபஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கான கையில ஓடர்ஸோட நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபுல் ப்ராக்டிக்கல் வைஸான ஒரு பாத்வே ஜேர்னியா தான் இந்த ஃபைவர் கோர்ஸ் இருக்கும். ஸோ நார்மலா உங்களுக்கு இதை படிங்க, இதை செய்யுங்க, இதை டீச் பண்ணுங்கன்னு இல்லாம ஃபுல்லா இறங்கி நாங்க அதை பார்த்து அதை மட்டும் இல்லாம நீங்க அந்த ஓடர்ஸ் எடுக்கும் வரைக்கும் உங்களை நாங்க எங்கட ஸ்டேஜ்காரையே ப்ரெஷர் பண்ணி அதை உங்களை ஓடர்ஸ் எடுக்க வைப்போம். அது மட்டும் இல்லாம லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டும் தருவோம். இதை விட எங்களோட சோஷியல் மீடியா பேஜெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்குகள், அவங்க தந்த ஃபேஸ் ரிவ்யூஸ்கள் எல்லாமே வந்து இருக்குது. மேபி நாங்கள் இதில் ஷோ பண்ணது ஃபேக்காக இருக்குது, பொய்யா இருக்கும் அப்படின்னு பண்ணி போட்டுருவாங்கன்னு வச்சிங்கன்னா டிக்டாக்ல நீங்கள் ஸ்கை அப்போ கேம்பஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே வரும். அதில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபேஸை காட்டி ஷோ பண்ண சில ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஈஸி. பிகாஸ் ஏன் நான் சொல்றேன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வந்து கொஞ்சம் லாங் ப்ரோசஸ். ஸோ உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதுக்கப்புறம் நேம் தரது, இண்டெக்ஸ் நம்பர் தரது அப்படின்னு ஒரு சின்ன லாங் ப்ரோசஸ் அப்படிவா நீங்க கொஞ்சம் ஏர்லியா வந்து செய்யுங்க. ரெஜிஸ்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எப்படி வந்து நீங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இல்லை என்னட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர்ன்றது கட்டாயம் இல்லை பிரதர். பட் நீங்க வந்து என்னென்னா மொபைல் ஃபோன்லேயே வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றக்குள்ள